வாசக தோழமைகளுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். பாகம் 3. ஆதி மனிதனின் வாழ்வில் ஒரு நாள். நம்முடைய இயல்பையும் வரலாற்றையும் உளவியலையும் புரிந்து கொள்வதற்கு வேட்டையாடிகளாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருந்த நம்முடைய மூதாதையரின் தலைகளுக்குள் சென்று நாம் ஆராய வேண்டும். ஷேப்பியன்ஸ் தங்களுடைய வரலாறு நெடுகிலும் வேட்டையாடிகளாகவும் உணவு திரட்டுபவர்களாகவுமே இருந்தனர். கடந்த 200 ஆண்டுகளாகத்தான் அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் நகரங்களில் கூலி தொழிலாளர்களாகவும் அலுவலகங்களில் ஊழியர்களாகவும் வேலை செய்து வாழ்க்கை நடத்தி வந்துள்ளனர். அதற்கு முந்தைய 10,000 ஆண்டுகளின் பொழுது பெரும்பாலான சேப்பியன்ஸ் விவசாயிகளாகவும் கால்நடை மேய்ப்பவர்களாகவும் வாழ்ந்தனர். ஆனால் நம்முடைய மூதாதையர் வேட்டையாடிகளாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் கழித்திருந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அந்த 200 ஆண்டுகளும் 10,000 ஆண்டுகளும் இமை பொழுது மட்டுமே. நம்முடைய இன்றைய பல சமூக பண்பு நலன்களும் உளவியல் பண்பு நலன்களும் வேளாண்மைக்கு முந்தைய அந்த நீண்ட காலகட்டத்தின் பொழுதுதான் வடிவம் பெற்றதாக தலை தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கும் பரிணாம உளவியல் துறை வாதிடுகிறது. இன்றும் கூட வேட்டையாடுவதையும் உணவு திரட்டுவதையும் உள்ளடக்கிய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும் விதத்திலேயே நம்முடைய மூளைகளும் மனங்களும் அமைந்துள்ளதாக இத்துறையை சேர்ந்த அறிஞர்கள் கூறுகின்றனர். பெருநகரங்களையும் விமானங்களையும் தொலைபேசிகளையும் கணினிகளையும் உள்ளடக்கிய தொழில்துறைக்கு பிந்தைய சூழலுடன் நம்முடைய வேட்டையாடி மனங்கள் வினையாற்றுகின்ற விதத்தின் விளைவுதான் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களும் முரண்பாடுகளும் பாலின ஈர்ப்பும் ஆகும். இச்சூழல் முந்தைய எந்த ஒரு தலைமுறையும் அனுபவித்திராத பௌதீக வளங்களையும் நீண்ட ஆயுளையும் நமக்கு கொடுக்கிறது. அதே நேரத்தில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பது போன்ற உணர்வையும் மன அழுத்தத்தையும் அடிக்கடி அது நமக்குள் ஏற்படுத்துகிறது. இதற்கான காரணத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மை செதுக்கி வடிவமைத்த வேட்டையாடி உலகிற்குள் நாம் மூழ்கி பார்க்க வேண்டும். ஆழ்மன ரீதியாக நாம் இன்றும் குடியிருக்கின்ற உலகம் அதுதான். எடுத்துக்காட்டாக, தங்கள் உடல் நலனுக்கு நல்லது அல்ல என்று தெரிந்தும் சிலர் ஏன் அதிக கலோரிகளை கொண்ட உணவை வெளுத்து கட்டுகின்றனர்? இன்றைய செழிப்பான சமுதாயங்கள் அளவுக்கு அதிகமான உடற்பருமன் என்னும் கொள்ளை நோயின் பிடியில் சிக்கியுள்ளன. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கும் இந்நோய் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மூதாதையரான வேட்டையாடிகளின் உணவு பழக்கங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் ஒழிய நாம் ஏன் நம் பார்வையில் தென்படுகிற இனிப்புகளையும் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பதார்த்தங்களையும் மிதமின்றி உட்கொள்ளுகிறோம் என்பது நமக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். நம்முடைய மூதாதையர் வசித்த சவானா புல்வெளிகளிலும் காடுகளிலும் உயர் கலோரி இனிப்புகள் அரிதாகவே கிடைத்தன. பொதுவாகவே அங்கு உணவு பற்றாக்குறை இருந்தது. 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வேட்டையாடிக்கு ஒரே ஒரு வகையான இனிப்பு உணவுதான் கிடைத்தது. கனிந்த பழம்தான் அது. கற்கால பெண் ஒருத்தி அத்திப்பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குகின்ற ஒரு மரத்தை கண்டால் அந்த இடத்திலேயே அப்பழங்களை தன்னால் முடிந்த அளவுக்கு சாப்பிட்டு விடுவதுதான் அவள் செய்யக்கூடிய அறிவார்ந்த செயலாக இருந்தது. கொஞ்சம் விட்டு வைத்தால் உள்ளூர் பப்பூன்கள் அந்த மரத்தை மொட்டையாக மாற்றிவிடும். உயர் கல்லூரி உணவுப் பொருட்களை வயிறு முட்ட சாப்பிடுவதற்கான உணர்வு நம்முடைய மரபு அணுக்களில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று பல்வேறு உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்ட குளிர்பதன பெட்டிகளுடன் கூடிய உயரமான குடியிருப்பு வீடுகளில் நாம் வசிக்கக்கூடும். ஆனாலும் நாம் சவானா புல்வெளி நிலங்களில் இருப்பதாக நம்முடைய டிஎன்ஏ இன்னமும் நினைக்கிறது. அதனால்தான் நம்முடைய குளிர்பதன பெட்டியில் ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை கண்டால் நாம் உடனடியாக அதை காலி செய்துவிட்டு ஒரு பெரிய பாட்டில் கோக்கையும் குடித்து முடிக்கிறோம். வயிறு முட்ட சாப்பிட வைக்கும் மரபணு கோட்பாடு மிக பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மற்ற அனைத்து கோட்பாடுகளும் சர்ச்சைக்குரியவையாக இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக, பண்டைய வேட்டையாடி குழுக்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்த தம்பதிகளை மையமாக கொண்ட தனித்தனி குடித்தனங்களாக உள்ளடக்கியவை அல்ல என்றும், மாறாக தனிப்பட்ட சொத்துக்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வகையான உறவுகள், தந்தைமை போன்ற எதுவும் இல்லாத குழுக்களாகவே அவர்கள் வாழ்ந்தனர் என்றும் சில பரிணாம உளவியலாளர்கள் வாதாடுகின்றனர். அப்படிப்பட்ட ஒரு குழுவில் ஒரு பெண்ணால் பல ஆண்களுடனும் ஒரு ஆணால் பல பெண்களுடனும் உடலுறவு வைத்துக் கொள்ள முடிந்தது. அவர்களோடு நெருக்கமான பிணைப்புகளை உருவாக்கிக் கொள்ளவும் முடிந்தது. அவளுக்கு பிறந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் அக்குழுவில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் முழுமையாக ஒத்துழைத்தனர். எந்த குழந்தைகள் தன்னுடையவர்கள் என்பது எந்த ஆணுக்கும் உறுதியாக தெரிந்திராததால் எல்லா குழந்தைகள் மீதும் அவர்கள் சமமான அக்கறையையே வெளிப்படுத்தினர். அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பு கட்டுப்பாடுகள் ஏதும் அற்ற பாலின சுதந்திரத்தை தூக்கி பிடித்த ஹிப்பி சமூகத்தினரின் கற்பனை உலகம் அல்ல. இப்போக்கு விலங்குகளிடம் நிலவுவதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்முடைய மிக நெருங்கிய உறவினர்களான சிம்பன்சிகள் மற்றும் பொனோபோக்களிடம் இப்போக்கை காணலாம். இன்றைய மனித கலாச்சாரங்கள் பலவற்றிலும் கூட்டுத்தந்தைமை முறை கடைபிடிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, பாரி இந்தியர்களிடையே இப்பழக்கம் நிலவுகிறது. ஒரு குழந்தை தனி ஒரு மனிதனின் விந்தணுவில் இருந்து பிறக்கவில்லை.
மாறாக ஒரு பெண்ணின் கருப்பையில் சேகரிக்கப்பட்டுள்ள பல விந்தணுக்களில் இருந்து பிறக்கிறது என்று அப்படிப்பட்ட சமுதாயங்கள் நம்புகின்றன. ஒரு நல்ல தாய் பல்வேறு ஆண்களுடன் உடலுறவு கொள்வதில் தீவிரமாக இருப்பாள். குறிப்பாக அவள் கருவுற்றிருக்கும் பொழுது அவள் அதில் அதிக தீவிரமாக இருப்பாள். ஏன் எனில் தன்னுடைய குழந்தை வெறுமனே ஒரு சிறந்த வேட்டையாடியின் பண்புலன்களை மட்டுமல்லாமல் கதை சொல்லுவதில் திறமை பெற்ற ஒருவன், மிக வலிமையான மாவீரன் ஒருவன், மிகுந்த கரிசனம் கொண்ட ஒரு காதலன் ஆகியோரின் பண்புலன்களையும் சுவீகரிக்க வேண்டும் என்று அவள் விரும்புவாள். அதோடு இத்தனை பேரும் தன் குழந்தையை வளர்ப்பதில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் அவள் விரும்புகிறாள். கேட்பதற்கு இது அபத்தமானதாக இருந்தால் பின்வரும் விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நவீன கருவியல் ஆய்வுகள் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பு வரை குழந்தைகள் எப்பொழுதும் ஒரே ஒரு தந்தையின் மூலமாக மட்டுமே பெற்றெடுக்கப்பட்டதற்கான வலிமையான சான்றுகள் எதுவும் மக்களிடம் இருக்கவில்லை. பண்டைய கூட்டு வாழ்க்கை என்ற இக்கோட்பாட்டை ஆதரிக்கின்றவர்கள் பின்வரும் விவாதத்தை முன்வைக்கின்றனர். நம்முடைய உயிரியல் மென்பொருளுக்கு முற்றிலும் ஒவ்வாத தனி குடும்பம், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறவு போன்ற கட்டமைப்புகளுக்குள் வாழும் கட்டாயத்திற்குள் மனிதர்கள் தள்ளப்பட்டிருப்பதுதான் நவீன திருமண உறவுகளில் தம்பதியர் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் இழைப்பது அடிக்கடி நிகழ்வதற்கும், விவாகரத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கும், குழந்தைகளையும் பெரியவர்களையும் பெரிதும் பாதிக்கின்ற உளவியல் ரீதியான சிக்கல்கள் பெருகியிருப்பதற்குமான முக்கிய காரணமாகும். பல அறிவியல் அறிஞர்கள் இக்கோட்பாட்டை கடுமையாக மறுக்கின்றனர். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதும் தனி குடும்பங்கள் உருவாவதும் மனித நடத்தையின் மையம் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பண்டைய வேட்டையாடி சமுதாயங்கள் நவீன சமுதாயங்களை விட அதிக குழு மனப்பான்மையை கொண்டவையாகவும் அதிக சமத்துவமானவையாகவும் இருந்த பொழுதிலும் அவை தனித்தனி குடும்பங்களை உள்ளடக்கி இருந்ததாகவும், ஒவ்வொரு குடும்பத்திலும் பொறாமை கொண்ட ஒரு தம்பதியரும் அவர்களுக்கு பொதுவான ஒரு குழந்தைகளும் இருந்ததாகவும் அந்த அறிஞர்கள் வாதிடுகின்றனர். இக்காரணத்தினால்தான் இன்று முக்கிய பல கலாச்சாரங்களில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறவுகளும் தனி குடும்பங்களும் வழக்கத்தில் இருக்கின்றன. ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களையும் குழந்தைகளையும் அதீதமாக சொந்தம் கொண்டாடுகின்றனர். வடகொரியா, சிரியா போன்ற நவீன நாடுகளில் அரசியல் அதிகாரம் ஒரு தந்தையிடம் இருந்து அவருடைய மகனுக்கு ஸ்வீகரமாக வழங்கப்படுகிறது. இந்த சர்ச்சைக்கு தீர்வு கண்டு நம்முடைய பாலின உணர்வையும் சமுதாயத்தையும் அரசியலையும் புரிந்து கொள்வதற்காக நம்முடைய மூதாதையரின் வாழ்க்கை சூழல்களை பற்றி நாம் கற்று அறிய வேண்டும். 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த அறிவு புரட்சிக்கும் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வேளாண் புரட்சிக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஷேப்பியன்ஸ் எப்படி வாழ்ந்தனர் என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய வேட்டையாடி மூதாதையரின் வாழ்க்கையை பற்றிய உறுதியான விஷயங்கள் நம்மிடம் அவ்வளவாக இல்லை. பண்டைய கூட்டு வாழ்க்கை கோட்பாட்டிற்கும் என்றென்றும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாட்டிற்கும் இடையேயான விவாதம் பலவீனமான சான்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வேட்டையாடி காலகட்டத்தை சேர்ந்த எழுத்துப்பூர்வமான பதிவுகள் எதுவும் நம்மிடம் இல்லை என்பது வெளிப்படை. தொல்பொருள் சான்றுகளும் முக்கியமாக புதைப்படிம எலும்புகள் மற்றும் கற்கருவிகளை மட்டுமே அவை உள்ளடக்கியுள்ளன. விரைவில் அழுகியோ அல்லது மக்கியோ போகக்கூடிய மரக்கட்டை, மூங்கில், தோல் போன்ற பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் தனித்துவமான சூழ்நிலைகளில் மட்டுமே தாக்குப்பிடித்து நிற்கின்றன. வேளாண்மைக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த மனிதர்கள் ஒரு கற்காலத்தில் வாழ்ந்ததாக நிலவுகின்ற ஒரு பொதுவான அபிப்பிராயம் இந்த புதைப்பொருள் சான்றின் அடிப்படையில் அமைந்துள்ள ஒரு தவறான கருத்தாகும். கற்காலத்தை மரக்காலம் என்று அழைப்பதுதான் அதிக துல்லியமானதாக இருக்கும். ஏனெனில் பண்டைய வேட்டையாடிகள் பயன்படுத்திய கருவிகளில் பெரும்பாலானவை மரத்தால் தான் செய்யப்பட்டிருந்தன. இப்போது நம்வசம் இருக்கின்ற பண்டைய கைவினைப் பொருட்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பண்டைய வேட்டையாடிகளின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிப்பது என்பது பெரும் பிரச்சனையானதாகும். பண்டைய வேட்டையாடிகளுக்கும் வேளாண்மை மற்றும் பிற தொழில்களில் ஈடுபட்ட அவர்களுடைய பிந்தைய தலைமுறையினருக்கும் இடையேயான மிக வெளிப்படையான வேறுபாடுகளில் ஒன்று, அந்த வேட்டைக்காரர்களிடம் மிக சிறிய அளவிலான கைவினைப் பொருட்கள் மட்டுமே இருந்தன என்பதுதான். அவர்களுடைய பிந்தைய தலைமுறையினரின் வாழ்வோடு ஒப்பிடுகையில் அப்பொருட்கள் அவர்களுடைய வாழ்வில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கவில்லை. ஒரு செழிப்பான நவீன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் கார்கள், வீடுகள் போன்றவற்றில் தொடங்கி ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படக்கூடிய பால் பாக்கெட்டுகள் மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான டயப்பர்கள் வரை தன் வாழ்வில் காலப்போக்கில் லட்சக்கணக்கான கைவினைப் பொருட்களை சொந்தமாக்கிக் கொள்ளுவர். நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு நம்பிக்கையும், ஒவ்வொரு உணர்வும் கூட நாமாக உருவாக்கி கொண்டுள்ள ஏதோ ஒரு பொருளுடன் தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன. அப்படி இல்லாத ஒரு நடவடிக்கையோ, நம்பிக்கையோ அல்லது உணர்வோ அரிதானது என்று உறுதியாக கூறலாம். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தவரை ஸ்பூன்கள், கண்ணாடி டம்ளர்கள் ஆகியவற்றில் தொடங்கி மரபு பொறியியல் பரிசோதனை கூடங்கள் மற்றும் பிரம்மாண்டமான கப்பல்கள் வரை எக்கச்சக்கமான பொருட்கள் தொடர்பு கொண்டுள்ளன. விளையாட்டுக்களை பொறுத்தவரை பிளாஸ்டிக் கட்டைகளில் தொடங்கி
10,000 இருக்கைகளை கொண்ட விளையாட்டு அரங்கங்கள் வரை ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்களை நாம் பயன்படுத்துகிறோம். நம்முடைய காதல் உறவையும், உடல் உறவையும் பொறுத்தவரை மோதிரங்கள், படுக்கைகள், அருமையான ஆடைகள், கவர்ச்சியான உள்ளாடைகள், ஆண் உறைகள், நவீன உணவகங்கள், மலிவான தங்கும் விடுதிகள், விமான நிலைய வரவேற்பு அறைகள், திருமண அரங்குகள், உணவு தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் போன்ற எண்ணற்ற பொருட்கள் தொடர்பு கொண்டுள்ளன. கோதி கட்டடக்கலை வடிவத்தில் அமைக்கப்பட்ட தேவாலயங்கள், இஸ்லாமிய மசூதிகள், இந்து ஆசிரமங்கள், தோரா சுவடிகள், திபெத்திய பிரார்த்தனை சொக்கரங்கள், பாதிரியார்கள் அணியும் நீண்ட அங்கிகள், மெழுகுவர்த்திகள், ஊதுபத்திகள், கிறிஸ்துமஸ் மரங்கள், யூத உணவான மச்சா உருண்டைகள், கல்லறை கற்கள், திருவுருவச் சின்னங்கள் போன்றவற்றின் வாயிலாக மதங்கள் நம்முடைய வாழ்விற்குள் புனிதத்துவத்தை கொண்டு வருகின்றன. நம்முடைய பொருட்களை ஒரு புதிய வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் பொழுதுதான் நம் வீடு முழுவதும் எவ்வளவு பொருட்கள் குவிந்துள்ளன என்பதை நாம் கவனிக்கிறோம். பண்டைய வேட்டையாடிகள் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், சில சமயங்களில் ஒவ்வொரு நாளும் வீடு மாறினர். ஆனால் தங்கள் முதுகுகள் மீது சுமந்து செல்லத்தக்க அளவிலான பொருட்களையே அவர்கள் தங்களோடு எடுத்து சென்றனர். வீடு மாற்றுவதற்கு உதவுகின்ற நிறுவனங்களையோ, சுமை வண்டிகளோ அல்லது பொதி சுமக்கும் விலங்குகளோ கூட அப்போது கிடையாது. எனவே தங்களுக்கு மிகவும் இன்றியமையாத உடைமைகளை மட்டுமே அவர்கள் தங்களோடு எடுத்து சென்றனர். எனவே அவர்கள் தங்களுடைய உள ரீதியான, மத ரீதியான மற்றும் உணர்ச்சி ரீதியான வாழ்க்கையின் பெரும் பகுதியை எந்தவிதமான பொருட்களின் உதவியும் இல்லாமல் தான் நடத்தினர் என்று நாம் அனுமானிக்க முடிகிறது. இன்றில் இருந்து 1,00,000 ஆண்டுகளுக்கு பிறகு தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடும் ஒருவரால் சிதைந்து போன ஒரு மசூதியில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எக்கச்சக்கமான பொருட்களை கொண்டு இஸ்லாமிய நம்பிக்கைகளையும் வழக்கங்களையும் பற்றிய ஒரு தெளிவான காட்சியை உருவாக்க முடியும். ஆனால் பண்டைய வேட்டையாடிகளின் நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஓர் எதிர்கால வரலாற்றியலாளர் நடைமுறையில் இருக்கும் அஞ்சல் அமைப்பு முறையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்களின் சமூக உலகை சித்தரிக்க வேண்டியிருந்தால் அவரும் இதே தர்ம சங்கடத்தை தான் எதிர்கொள்ளுவார். ஏனெனில் அந்த இளைஞர்களின் தொலைபேசி உரையாடல்கள், மின்னஞ்சல்கள், வலைப்பதிவுகள், குறுஞ்செய்திகள் ஆகியவை பற்றிய பதிவுகள் எதுவும் அப்பொழுது இருக்காது. எனவே கைவினைப் பொருட்களை மட்டுமே சார்ந்திருப்பது பண்டைய வேட்டையாடிகளின் வாழ்க்கையை பற்றிய தொகுப்பை பாரபட்சமானதாக மாற்றிவிடும். நவீன வேட்டையாடி சமுதாயங்களை ஆய்வு செய்வது இப்பிரச்சனையை சரி செய்வதற்கான ஒரு வழியாக இருக்கும். மனித குழுக்களின் அனைத்து நடவடிக்கைகளையும் ஓர் ஆய்வாளர் உடன் இருந்து கண்காணிப்பதன் வாயிலாக இச்சமுதாயங்களை நேரடியாக ஆய்வு செய்ய முடியும். நவீன வேட்டையாடி சமுதாயங்களை ஆய்வு செய்வதில் இருந்து தெரியவரும் விஷயங்களை பண்டைய வேட்டையாடி சமுதாயங்களின் வாழ்க்கையை பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள பயன்படுத்துவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, நீண்ட காலம் தாக்குப்பிடித்து நவீன காலகட்டத்திற்குள் அடியெடுத்து வைத்துள்ள வேட்டையாடி சமுதாயங்கள் அனைத்தும் அண்டை பகுதியில் உள்ள வேளாண் சமுதாயங்கள் மற்றும் தொழிற் சமுதாயங்களின் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளன. அதன் விளைவாக அவர்கள் விஷயத்தில் எவையெல்லாம் உண்மையோ, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வேட்டையாடி சமுதாயங்களின் விஷயத்திலும் அவையெல்லாம் உண்மையாக இருந்தாக வேண்டும் என்று அனுமானிப்பது ஆபத்தானது. இரண்டாவதாக, வேளாண்மைக்கு துளி கூட பொருந்தாத கடுமையான தட்பவெப்பநிலைகளை கொண்ட உயிர் வாழ மிக கடினமான நிலப்பகுதிகளில்தான் நவீன வேட்டையாடி சமுதாயங்கள் குறிப்பாக உயிர் பிழைத்து வந்துள்ளனர். யாங்சி ஆற்று பள்ளத்தாக்கை போன்ற வளமான பகுதிகளில் வாழ்ந்த பண்டைய சமுதாயங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு தெற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கலஹாரி பாலைவனம் போன்ற மிக கடுமையான சூழல்களை கொண்ட பகுதிகளில் வாழ தங்களை பழக்கப்படுத்திக் கொண்டுள்ள சமுதாயங்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது என்பது தவறான திசையில் நம்மை வழிநடத்தக்கூடும். குறிப்பாக கலஹாரி பாலைவனம் போன்ற ஒரு பகுதியின் மக்கட்தொகை அடர்த்தி பண்டைய யாங்சியை சுற்றிய பகுதிகளின் மக்கட்தொகை அடர்த்தியை விட மிக குறைவுதான். இது மனித குழுக்களின் அளவு மற்றும் கட்டமைப்பை பற்றியும் அவற்றுக்கு இடையேயான உறவுகளை பற்றியுமான முக்கிய கேள்விகளுக்கு விடை காண்பதில் மிக முக்கிய தாக்கம் விளைவிப்பதாக உள்ளது. மூன்றாவதாக, வேட்டையாடி சமுதாயங்களில் மிகவும் வெளிப்படையாக தெரிகிற ஒரு பண்பு நலன் அவை ஒன்றிடமிருந்து மற்றொன்று மிகவும் வேறுபட்டுள்ளன என்பதுதான். உலகின் ஒரு பகுதியில் இருந்த சமுதாயங்கள் இன்னொரு பகுதியில் இருந்த சமுதாயங்களோடு வேறுபட்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரே பகுதியில் இருந்த பல்வேறு சமுதாயங்களுக்கு இடையேயும் மிகுந்த வேறுபாடுகள் காணப்பட்டன. முதலாக ஆஸ்திரேலியாவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்களிடையே கண்ட பல்வேறு வகைகள் இதற்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆங்கிலேயர்கள் ஆஸ்திரேலியாவை கைப்பற்றுவதற்கு முன்பு அங்கு 200 முதல் 600 பழங்குடிகள் வரை இருந்தனர். அவற்றில் மொத்தமாக 3,00,000 இருந்து 7,00,000 வேட்டையாடிகள் இருந்தனர். அப்பழங்குடிகள் ஒவ்வொன்றும் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பழங்குடியும் தனக்கு என்று சொந்தமான ஒரு மொழியையும்
மதத்தையும் பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் கொண்டிருந்தன. இன்று தெற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள அடிலேடு நகரம் அமைந்துள்ள இடத்தை சுற்றிலும் அப்பொழுது தந்தை வழி குலத்தினர் தான் வாழ்ந்தனர். இக்குலத்தினர் எல்லை அடிப்படையில் மட்டுமே பழங்குடிகளாக இணைந்தனர். இதற்கு நேர்மாறாக வடக்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த சில பழங்குடிகள் ஒரு நபரின் தாய்வழி மூதாதையர் மரபுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். ஒரு நபருடைய பழங்குடி அடையாளம் அந்நபரின் எல்லையை சார்ந்து இருக்கவில்லை, மாறாக அவருடைய குலத்தின் மரபு சின்னத்தை சார்ந்திருந்தது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பண்டைய வேட்டையாடிகளுக்கு இடையே காணப்பட்ட பல்வேறு குலப்பிரிவுகளும் பல்வேறு வகையான கலாச்சாரங்களும் பிரமிப்பூட்டுவையாக இருந்தன என்பதும், வேளாண் புரட்சி ஏற்படும் வரை இவ்வுலகை ஆக்கிரமித்திருந்த 50 இலிருந்து 80 லட்சம் வேட்டையாடிகள் ஆயிரக்கணக்கான மொழிகளையும் கலாச்சாரங்களையும் கொண்ட ஆயிரக்கணக்கான பழங்குடிகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர் என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது. அறிவு புரட்சி வழங்கிய முக்கியமான சீதனங்களில் ஒன்று இது. புனைகதை தோன்றியதை அடுத்து ஒரே மாதிரியான டிஎன்ஏவை கொண்ட ஒரே சூழலில் வாழ்ந்த மக்கள் கூட பல்வேறு வகையான கற்பனையான யதார்த்தங்களை உருவாக்கினர். அந்த யதார்த்தங்கள் பல்வேறு விதிமுறைகளாகவும் விழுமியங்களாகவும் உருப்பெற்றன. எடுத்துக்காட்டாக இன்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடத்தில் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வேட்டையாடி குழுவினர் இன்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடத்தில் அப்போது வாழ்ந்த ஒரு வேட்டையாடி குழுவினர் பேசிய மொழியில் இருந்து வேறுபட்ட ஒரு மொழியை பேசியிருப்பர் என்று நம்புவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒரு குழுவினர் சண்டையிடும் மனப்போக்கை கொண்டவர்களாகவும் மற்றொரு குழுவினர் அமைதி விரும்பிகளாகவும் இருந்திருக்கக்கூடும். கேம்பிரிட்ஜ் நகரில் வாழ்ந்த குழுவினர் தங்களுடைய காவல் தெய்வங்களின் மரச்சிலைகளை செதுக்குவதில் பல மணி நேரத்தை செலவிட்டிருக்கக்கூடும். ஆனால் ஆக்ஸ்போர்டு நகரில் வாழ்ந்த குழுவினர் நடனத்தின் மூலம் வழிபட்டிருந்திருக்கக்கூடும். கேம்பிரிட்ஜ் வாசிகள் மறுபிறவியில் நம்பிக்கை கொண்டிருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆக்ஸ்போர்டு வாசிகள் அது அபத்தம் என்று கருதியிருந்திருக்கக்கூடும். ஒரு சமுதாயத்தில் ஓரின உணர்வுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவையாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் இன்னொரு சமுதாயத்தில் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்திருக்கக்கூடும். வேறு வார்த்தைகளில் கூறினால், நவீன வேட்டையாடி சமுதாயங்களை நெருக்கமாக கண்காணிப்பது பண்டைய வேட்டையாடிகளுக்கு இருந்த சாத்தியக்கூறுகளில் சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள நமக்கு உதவக்கூடும். என்றாலும் பண்டைய சாத்தியக்கூறுகளின் தொடுவானம் மிகவும் பரந்து விரிந்திருந்தது. அதன் பெரும் பகுதி நம்முடைய பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளது. சாத்தியக்கூறுகளின் தொடுவானம் என்றால் சூழல் ரீதியான, தொழில்நுட்ப ரீதியான மற்றும் கலாச்சார ரீதியான வரம்புகளை கொண்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு முன்னால் பரந்து விரிந்துள்ள நம்பிக்கைகள், வழக்கங்கள் மற்றும் அனுபவங்கள் என்று பொருள். ஒவ்வொரு சமுதாயமும் பொதுவாக அந்த சாத்தியக்கூற்றில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே அலசி ஆராய்ந்தன. ஹோமோசேப்பியன்ஸின் இயல்பான வாழ்க்கை முறை பற்றிய விவாதங்கள் முக்கிய கருத்தை தவற விட்டுவிடுகின்றன. அறிவு புரட்சி ஏற்பட்டதில் இருந்து ஷேப்பியன்ஸுக்கு இயல்பான வாழ்க்கை முறை என்று எதுவும் இருந்ததே இல்லை. திகைப்பூட்டும் அளப்பரிய சாத்தியக்கூறுகளுக்கு இடையே ஷேப்பியன்ஸுக்கு இருப்பது எல்லாம் கலாச்சார தேர்ந்தெடுப்புகள் மட்டுமே. செழிப்பில் திளைத்த பூர்வீக சமுதாயம். வேளாண்மைக்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்று பொத்தாம் பொதுவாக எவற்றை நம்மால் கூற முடியும்? பெரும்பான்மையான மக்கள் சிறிய குழுக்களாக வாழ்ந்தனர் என்றும், ஒவ்வொரு குழுவிலும் பல டஜன் நபர்களில் இருந்து சில 100 உறுப்பினர்கள் வரை இருந்தனர் என்றும், அந்த உறுப்பினர்கள் அனைவரும் மனிதர்கள் என்றும் கூறுவது பாதுகாப்பானதாக இருக்கும். இதில் கடைசி விஷயம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன் என்றால் அது அவ்வளவு வெளிப்படையானது அல்ல. வேளாண் சமுதாயங்களிலும் தொழிற்சமுதாயங்களிலும் இருக்கின்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவை மனிதர்களின் பயன்பாட்டிற்காக அவர்களால் பழக்கப்படுத்தப்பட்டுள்ள விலங்குகளே. அவை தம்முடைய எஜமானர்களுக்கு சமமானவை அல்ல என்றாலும் அவற்றையும் அச்சமுதாயங்களின் உறுப்பினர்களாகத்தான் கருத வேண்டும் என்பதில் ஐயமில்லை. இன்று நியூசிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற சமுதாயம் 45 லட்சம் சேப்பியன்ஸையும் 5 கோடி செம்மறியாடுகளையும் உள்ளடக்கியது. இந்த பொதுவான விதிக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு இருந்தது. நாய்தான் அது. ஹோமோசேப்பியன்ஸால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு நாய்தான். இது வேளாண் புரட்சிக்கு முன்பு நிகழ்ந்தது. துல்லியமாக எந்த தேதியில் அது நடந்தது என்பதில் நிபுணர்கள் முரண்படுகின்றனர். ஆனால் சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து நாய்கள் பழக்கப்படுத்தப்பட்டு வந்துள்ளதற்கான மறுக்கப்பட முடியாத சான்றுகள் இருக்கின்றன. நாய்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக மனித கூட்டங்களோடு தம்மை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடும். வேட்டையாடுவதற்கும் சண்டையிடுவதற்கும் நாய்கள் பயன்படுத்தப்பட்டன. காட்டு விலங்குகளையும் அத்துமீறி நுழையும் மனிதர்களையும் பற்றி எச்சரிப்பதற்கான ஓர் அமைப்பு முறையாகவும் அவை பயன்படுத்தப்பட்டன. காலப்போக்கில் பல தலைமுறைகளின் ஊடாக இவ்விரு இனங்களும் ஒன்றுக்கொன்று சிறப்பாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விதத்தில் சேர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தன. எந்த நாய்கள் தம்முடைய மனித தோழர்களின் தேவைகள் மற்றும் உணர்வுகள் குறித்து அதிக அக்கறையோடு நடந்து கொண்டனவோ அவற்றுக்கு அதிக உணவு வழங்கப்பட்டதோடு கூடுதல் கவனிப்பும் அவற்றுக்கு கிடைத்தது. மற்ற நாய்களை விட அவை உயிர் பிழைத்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தன.
அதே நேரத்தில் தம்முடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மக்களை எப்படி நயமாக கையாள வேண்டும் என்பதை நாய்களும் கற்றுக்கொண்டன. மனிதர்களுக்கும் பிற எந்த ஒரு விலங்கிற்கும் இடையேயான புரிதலையும் பாசத்தையும் விட மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் இடையேயான 15,000 ஆண்டு காலமாக இருந்து வந்துள்ள பிணைப்பு அவ்விரு இனங்களுக்கும் இடையே அதிக ஆழமானதொரு புரிதலையும் பாசத்தையும் உருவாக்கியுள்ளது. இறந்து போன மனிதர்கள் எப்படி மரியாதையாகவும் முறையாகவும் எரிக்கப்பட்டனரோ அதே போல சில நாய்கள் இறந்த பொழுது அவற்றுக்கும் முறையான இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. ஒரு குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் மிக நெருக்கமாக அறிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் வாழ்நாள் நெடுகிலும் தங்கள் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் சூழப்பட்டிருந்தனர். தனிமையும் அந்தரங்கமும் அரிதாகவே இருந்தன. அண்டைய மனித குழுக்கள் இயற்கை வளங்களுக்கு போட்டியிட்டன. ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டன என்றாலும் அவற்றுக்கு இடையே நட்பு ரீதியான தொடர்புகளும் இருந்தன. அக்குழுவினர் பரஸ்பரம் உறுப்பினர்களை பரிமாறிக்கொண்டனர், சேர்ந்து வேட்டையாடினர், அரிய பொருட்களை ஒருவரோடு ஒருவர் வர்த்தகம் செய்து கொண்டனர், அரசியல் கட்டுக்களை நிலப்படுத்தினர், மத ரீதியான திருவிழாக்களை கொண்டாடினர். அப்படிப்பட்ட ஒத்துழைப்பு ஹோமோசேப்பியன்ஸின் முக்கியமான அடையாள சின்னங்களில் ஒன்றாக இருந்தது. பிற மனித இனங்களுக்கு இல்லாத ஓர் இன்றியமையாத அனுகூலத்தை அது சேப்பியன்ஸுக்கு கொடுத்தது. சில நேரங்களில் அண்டைய குழுக்கள் உடனான உறவுகள் மிகவும் உறுதியாக இருந்தன. அப்போது அவை எல்லாமாக ஒன்றிணைந்து ஒரே பழங்குடியாக மாறின. அப்பழங்குடியில் அனைவருக்கும் ஒரு பொதுவான மொழியும் பொதுவான கட்டுக்கதைகளும் பொதுவான விதிகளும் பொதுவான விழுமியங்களும் இருந்தன. ஆனாலும் அப்படிப்பட்ட புறவயமான உறவுகளின் முக்கியத்துவத்தை நாம் அளவுக்கு அதிகமாக மதிப்பிட்டு விடக்கூடாது. நெருக்கடியான காலகட்டங்களில் அக்கம் பக்கத்து குழுவினர் அனைவரும் ஒன்றிணைந்தாலும் அவர்கள் எப்போதேனும் இணைந்து வேட்டையாடினாலும் விருந்து உட்கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய நேரத்தின் பெரும் பகுதியை தங்களுடைய சொந்த குழுவிற்குள் முற்றிலும் தனியாகவும் சுதந்திரமாகவே கழித்தனர். சிப்பிகள், அம்பர் பிசின், நிறமிகள் போன்ற மதிப்புமிக்க பொருட்கள் மட்டுமே வர்த்தகம் செய்யப்பட்டன. மக்கள் தங்களுடைய முக்கிய உணவான பழங்களையும் இறைச்சியையும் வர்த்தகம் செய்ததற்கோ அல்லது தாங்கள் பிழைத்திருப்பதற்காகவோ ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினரிடம் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதை சார்ந்திருந்ததற்கோ எந்த ஒரு சான்றும் இல்லை. சமுதாய ரீதியான மற்றும் அரசியல் ரீதியான உறவுகளும் தொடர்ச்சியாக இருக்கவில்லை. அப்பழங்குடியினர் ஒரு நிரந்தரமான அரசியல் கட்டமைப்பாக செயல்படவில்லை. பல்வேறு குழுக்கள் அவ்வப்போது சந்தித்து பேசுவதற்கான இடங்கள் இருந்த பொழுதிலும் நிரந்தரமான நகரங்களோ அல்லது அமைப்புகளோ இருக்கவில்லை. ஒரு சராசரி நபரால் தன்னுடைய சொந்த குழுவுக்கு வெளியே யாரையும் பார்க்காமலும் யாரோடும் பேசாமலும் பல மாதங்கள் வாழ முடிந்தது. தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக ஒரு சில 100 மனிதர்களை அவர் சந்தித்திருந்தால் அதிகம். ஷேப்பியன்ஸ் கூட்டத்தினர் பரந்து விரிந்த பகுதிகள் நெடுகிலும் ஆங்காங்கே சிறு சிறு கூட்டங்களாக பரவியிருந்தனர். வேளாண் புரட்சிக்கு முன்பு ஒட்டுமொத்த புவியின் மக்கட்தொகை இன்றைய கைரோ நகரின் மக்கட்தொகையை விட மிக குறைவாக இருந்தது. பெரும்பாலான ஷேப்பியன்ஸ் குழுக்கள் உணவை தேடி எப்பொழுதும் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு அலைந்து திரிந்து கொண்டே இருந்தன. மாறும் பருவ காலங்கள், விலங்குகளின் வருடாந்திர இடம்பெயர்ச்சிகள், தாவரங்களின் வளர்ச்சி சுழற்சிகள் ஆகியவை அவர்களுடைய இடம்பெயர்ச்சிகளின் மீது தாக்கம் ஏற்படுத்தின. அவர்கள் வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் தான் தொடர்ந்து முன்னும் பின்னும் பயணித்தனர். அவர்கள் நடமாடிய பகுதி பல டஜன் சதுர கிலோமீட்டரில் இருந்து பல 100 சதுர கிலோமீட்டருக்கு இடைப்பட்டதாக இருந்தது. இயற்கை பேரழிவுகள், கொடூரமான சண்டைகள், மக்கட்தொகை பெருக்க பிரச்சனைகள், ஒரு வசீகரமான தலைவரின் முயற்சி போன்ற ஏதோ ஒரு காரணத்தால் அக்குழுவினர் எப்போதேனும் தங்களுடைய எல்லையை தாண்டிச் சென்று புதிய நலங்களை ஆய்வு செய்தனர். அவர்கள் இவ்வாறு உலாவித் திரிந்ததுதான் மனிதர்கள் உலகம் நெடுகிலும் பரவியதற்கான காரணமாகும். வேட்டையாடி குழு ஒன்று 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பிளவுபட்டு அதில் ஒரு சிறு குழுவினர் கிழக்கு திசையில் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புதிய எல்லைக்கு இடம்பெயர்ந்தால் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான தூரத்தை அவர்கள் ஒரு சுமார் 10,000 ஆண்டுகளில் கடந்திருப்பர். சில அரிய நேரங்களில் உணவு வளங்கள் மிகச் செழிப்பாக இருந்த பொழுது குழுக்கள் சிறிது காலமோ அல்லது நிரந்தரமாகவோ ஒரே இடத்தில் முகாமிட்டு குடியமர்ந்தனர். உணவை காய வைப்பதற்கும் புகைமூட்டம் போடுவதற்கும் உறை வைப்பதற்குமான உத்திகள் அவர்கள் ஓரிடத்தில் நெடுங்காலம் தொடர்ந்து தங்குவதை சாத்தியமாக்கின. மிக முக்கியமான கடல் உணவு அதிகமாக இருந்த இடங்களில் கடல்களில் ஓரமாகவும் நீர்வாழ் பறவைகள் அதிகமாக இருந்த ஆறுகளின் பக்கமாகவும் மனிதர்கள் நிரந்தரமான மீன்பிடி கிராமங்களை நிறுவினர். வேளாண் புரட்சிக்கு நெடும் காலத்திற்கு முன்பு வரலாற்றில் உருவாக்கப்பட்ட முதல் நிரந்தர குடியிருப்புகள் அவைதான். மீன்பிடி கிராமங்கள் ஏறத்தாழ 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தோனேசிய தீவுகளின் கடற்கரை ஓரமாக தோன்றியிருக்கக்கூடும். இந்த இடங்களை அடித்தளமாக கொண்டுதான் ஹோமோசேப்பியன்ஸ் முதன் முதலாக பெருங்கடல் தாண்டி சென்று முதல் சாகச பயணத்தை மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவை கைப்பற்றியிருக்க வேண்டும். பெரும்பாலான வாழிடங்களில் ஷேப்பியன்ஸ் குழுவினர் தங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு யுக்தியான முறையில் தங்கள் உணவை கைவசப்படுத்தினர்.
அவர்கள் கரையான்களை தோண்டி எடுத்தனர், பெரிய பழங்களை பறித்தனர், கிழங்குகளை நிலத்திற்கு அடியில் இருந்து பிடுங்கினர், முயல்களை பதுங்கி பிடித்தனர், காட்டு எருதுகளையும் மாமூத்துகளையும் வேட்டையாடினர். ஷேப்பியன்ஸ் வேட்டைக்காரர்களாக புகழ்பெற்று இருந்த பொழுதிலும் உணவை சேகரிப்பதுதான் அவர்களுடைய முக்கிய நடவடிக்கையாக இருந்தது. அது அவர்களுக்கு தேவையான கலோரிகளில் பெரும் அளவை கொடுத்தது. அதோடு தீக்கற்கள், விறகு, மூங்கில் போன்ற கச்சா பொருட்களையும் அது அவர்களுக்கு வழங்கியது. ஷேப்பியன்ஸ் வெறுமனே உணவையும் கச்சா பொருட்களையும் மட்டுமே சேகரிக்கவில்லை, அவர்கள் அறிவையும் திரட்டினர். அவர்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கு தங்கள் எல்லைகளைப் பற்றி தங்கள் மனக்கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு விரிவான வரைபடம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. உணவுக்கான தங்களுடைய அன்றாட தேரலை அதிக பயனளிக்கும் ஒன்றாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒவ்வொரு தாவரத்தின் வளர்ச்சி போக்குகளையும், ஒவ்வொரு விலங்கின் பழக்க வழக்கங்களையும் பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு தேவைப்பட்டன. எந்த உணவுகள் அதிக ஊட்டத்தை வழங்கின, எவை நோய்வாய்ப்படுத்தின, எவை நோய்களை தீர்க்க உதவின போன்றவற்றை அவர்கள் அறிந்திருக்க வேண்டியிருந்தது. பருவ காலங்களின் போக்கையும், ஒரு புயல் மழையோ அல்லது வறட்சியோ ஏற்படுவதற்கு முன்பாக எந்த மாதிரியான எச்சரிக்கை அறிகுறிகள் தென்பட்டன என்பதையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டியிருந்தது. தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகே இருந்த ஒவ்வொரு நீரோடையையும், ஒவ்வொரு வால்நட் மரத்தையும், ஒவ்வொரு கரடி குகையையும், ஒவ்வொரு தீக்கல் குவியலையும் அவர்கள் ஆய்வு செய்து அறிந்து கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு கல்லை கொண்டு ஒரு கத்தியை எப்படி உருவாக்குவது, கிழிந்த துணி ஒன்றை எப்படி தைப்பது, முயல்களை பிடிப்பதற்கான ஒரு பொறியை எப்படி அமைப்பது, பனிச்சரிவுகளை எப்படி எதிர்கொள்வது, பாம்பு கடிகளையும் பசியோடு இருந்த சிங்கங்களையும் எப்படி கையாளுவது ஆகியவற்றை ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இத்தனை திறமைகளிலும் மேதவி பெறுவதற்கு பல ஆண்டுகால பயிற்சியும் அனுபவமும் தேவைப்பட்டன. பண்டைய காலத்தின் ஒரு சராசரி வேட்டையாடியால் ஒரு சில நிமிடங்களில் ஒரு தீக்கல்லை ஒரு கூரான ஈட்டியாக மாற்றிவிட முடியும். அதே செயலை நாம் செய்ய முயற்சித்தால் நாம் கண்டிப்பாக அதில் தோற்றுவிடுவோம். தீக்கல் மற்றும் பசால்ட் என்ற எரிமலை பாறையின் செதில் ஆகும் தன்மையையும் அவற்றின் துல்லியமாக பயன்படுத்துவதற்கு தேவையான நுண்ணிய தசை திறன்களையும் பற்றிய நிபுணத்துவ அறிவு நம்மில் பெரும்பாலானோருக்கு இல்லை. வேறு வார்த்தைகளில் கூறினால், ஒரு சராசரி வேட்டையாடி தன்னுடைய சூழல் பற்றி தன்னுடைய நவீன வம்சாவளியினரில் பெரும்பான்மையானோரை விட அதிக விரிவாகவும் அதிக ஆழமாகவும் அறிந்து வைத்திருந்தான். அவனுடைய அறிவு பரந்துபட்டதாகவும் இருந்தது. இன்று தொழிற் சமுதாயங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் தாங்கள் உயிர் பிழைத்து இருப்பதற்கு இயற்கை உலகை பற்றி அதிகமான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லாமல் போயுள்ளது. ஒரு கணினி பொறியாளராகவோ, ஒரு காப்பீட்டு முகவராகவோ, ஒரு வரலாற்று ஆசிரியராகவோ அல்லது ஒரு தொழிற்சாலை பணியாளராகவோ வேலை செய்வதற்கு உங்களுக்கு உண்மையிலேயே என்ன தெரிந்திருக்க வேண்டும்? நீங்கள் எந்த துறையில் வல்லுநராக இருக்கிறீர்களோ அதை பற்றிய ஏராளமான விஷயங்களை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் வாழ்வின் இன்றியமையாத தேவைகளில் பெரும்பாலானவற்றை பொறுத்தவரை நீங்கள் பிற வல்லுநர்களின் உதவியை கண்மூடித்தனமாக சார்ந்திருக்கிறீர்கள். இதில் பிரச்சனை என்னவென்றால், அந்த வல்லுநர்களின் அறிவும் அவர்கள் எந்த துறையில் வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அதனோடு மட்டுப்பட்டு விடுகிறது. பண்டைய மனித குழுக்கள் அறிந்து வைத்திருந்த விஷயங்களை விட மிக அதிகமான விஷயங்களை இன்று ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அறிந்துள்ளது. ஆனால் தனிநபர் நிலையில் ஒப்புநோக்கு பார்க்கும் பொழுது பண்டைய வேட்டையாடிகள் தான் வரலாற்றிலேயே மிகுந்த அறிவு படைத்தவர்களாகவும் அதிக திறமையானவர்களாகவும் இருந்தனர் என்பது தெளிவாகிறது. ஒரு சராசரி ஷேப்பியன்ஸின் மூளையின் அளவு வேட்டையாடிகள் காலகட்டத்தில் இருந்து உண்மையிலேயே குறைந்து உள்ளதற்கு சிறிதளவு சான்றுகள் உள்ளன. அந்த காலகட்டத்தில் உயிர் பிழைத்திருப்பதற்கு எல்லோரும் அளப்பரிய மனத்திறன்களை பெற்றிருப்பது இன்றியமையாத ஒன்றாக இருந்தது. ஆனால் வேளாண்மையும் தொழிற்சாலைகளும் முளைத்த பொழுது மக்கள் தாங்கள் பிழைத்திருப்பதற்கு மற்றவர்களுடைய திறமைகளை அதிக அளவில் சார்ந்திருக்க தொடங்கினர். மூடத்தனத்தை கொண்டாடும் சிறப்பு பிரிவுகளும் புதிதாக முளைத்தன. நீங்கள் வெறுமனே தண்ணீரை சுமக்கும் ஒருவராகவோ அல்லது ஒரு தொழிற்சாலை ஊழியராகவோ வேலை செய்வதன் மூலம் உயிர் பிழைத்திருந்தும் கூட உங்களுடைய மிக சாதாரணமான மரபணுக்களை அடுத்த தலைமுறைக்கு உங்களால் சீதனமாக கொடுக்க முடியும். வேட்டையாடிகள் விலங்குகளையும் தாவரங்களையும் பிற பொருட்களையும் உள்ளடக்கிய தங்களுடைய சூழலை வெற்றி கொண்டதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய சொந்த உடல்களையும் உணர்வுகளையும் உள்ளடக்கிய தங்களுடைய அகவுலகையும் வெற்றி கொண்டனர். புல்லின் லேசான அசைவை கூட உன்னிப்பாக காது கொடுத்து கேட்டு அங்கு ஏதேனும் பாம்பு ஒளிந்து கொண்டிருந்ததா என்றும் அவர்கள் பார்த்தனர். மரங்களில் இருந்த பழங்களையும் தேன் கூடுகளையும் பறவை கூடுகளையும் கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் அம்மரங்களின் இலைகளை கவனமாக கண்காணித்தனர். அவர்கள் மிக குறைவான முயற்சியுடனும் ஓசையுடனும் நடமாடினர். உச்சக்கட்ட ஆற்றலுடன் இயங்குவதற்கு தாங்கள் எப்படி உட்கார வேண்டும், வேகமாக எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஓட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய உடல்களை பல்வேறு விதங்களில் தொடர்ந்து பயன்படுத்தியதால் இன்றைய நெடுந்தூர ஓட்டக்காரர்களைப் போல திடகாத்திரமாக இருந்தனர். பல ஆண்டுகளாக யோகாவையோ அல்லது தாய்சியையோ பயிற்சி செய்த பிறகும் கூட
இன்றைய மக்களால் அடைய முடியாத உடல் நெகிழ்வு திறனை அன்றைய வேட்டையாடிகள் பெற்றிருந்தனர். வேட்டையாடிகளின் வாழ்க்கை முறை இடத்திற்கு இடம், பருவத்திற்கு பருவமும் வேறுபட்டு இருந்தது. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பின்னாளில் தங்களுடைய அடியொற்றி வந்த உழவர்கள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், கூலி தொழிலாளிகள், அலுவலக எழுத்தர்கள் ஆகியோரில் பெரும்பாலானோரின் வாழ்க்கை முறையை விட அதிக வசதியான மற்றும் சிறப்பான வெகுமதி அளித்த ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் அனுபவித்தனர். இன்றைய செழிப்பான சமுதாயங்களில் மக்கள் சராசரியாக வாரத்திற்கு 40 45 மணி நேரம் வேலை செய்கின்றனர். வளரும் நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாரத்திற்கு 60 மணி நேரம் வரை வேலை செய்கின்றனர். ஆனால் கலகாரி பாலைவனம் போன்ற மிக கடுமையான வாழ்விடங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேட்டையாடிகள் சராசரியாக ஒரு வாரத்திற்கு 45 மணி நேரம் வரை மட்டுமே வேலை செய்கின்றனர். 3 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும்தான் அவர்கள் வேட்டையாடுகின்றனர். உணவு திரட்டுவதில் தினம் 3 மணி நேரத்தை அவர்கள் செலவிடுகின்றனர். சாதாரணமான நேரங்களில் ஒட்டுமொத்த கூட்டத்திற்கும் உணவு அளிக்க இது போதுமானதாக இருந்தது. கலகாரியை விட அதிக செழுமையான பகுதிகளில் வாழ்ந்த பண்டைய வேட்டையாடிகள் தங்களுக்கு தேவையான உணவையும் கச்சா பொருட்களையும் சேகரிப்பதற்கு அதைவிட குறைவான நேரத்தையே செலவிட்டிருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் வேட்டையாடிகளுக்கு வீட்டு வேலைகள் மிக குறைவாகவே இருந்தன. கழுவுவதற்கு பாத்திரங்களோ, வாக்யூம் கிளீனரை கொண்டு தூசியை அகற்றுவதற்கு கம்பளங்களோ, பழிச்சூட்டுவதற்கு தரைகளோ, குழந்தைகளுக்கு மாற்றுவதற்கு டயப்பர்களோ அவர்களுக்கு இருக்கவே இல்லை. அவர்கள் எதற்கும் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியிருக்கவில்லை. வேளாண்மை மற்றும் தொழில்துறை காலத்து பொருளாதாரத்தை விட வேட்டையாடிகள் காலத்து பொருளாதாரம் பெரும்பாலான மக்களுக்கு அதிக சுவாரஸ்யமான வாழ்க்கையை கொடுத்தது. என்று ஒரு சீன தொழிற்சாலையில் வேலை செய்யும் ஒரு பெண் தொழிலாளி காலையில் 7 மணிக்கு வீட்டை விட்டு வெளியேறி மாசுபட்ட வீதிகள் வழியாக பயணித்து தன் தொழிற்சாலையை அடைந்து தினமும் ஒரே இயந்திரத்தை ஒரே விதத்தில் 10 மணி நேரம் இயக்கிவிட்டு அலுத்து போய் வீடு திரும்பும் பொழுது இரவு 7 மணி ஆகிவிடுகிறது. பிறகு அவள் தன் வீட்டு சமையலை முடித்து பாத்திரங்களை கழுவி துணிகளை துவைக்கிறாள். 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு சீன வேட்டையாடி பெண் ஒருத்தி தன் தோழியருடன் காலை 8 மணிக்கு தன் முகாமை விட்டு புறப்பட்டிருப்பாள். அவர்கள் எல்லோரும் அருகில் இருந்த காடுகளிலும் பசும்புல் நிலங்களிலும் சுற்றித் திரிந்து காளான்களை சேகரிப்பர். உண்ணுவதற்கு உகந்த கிழங்குகளையும் நிலத்திற்கு அடியில் இருந்து தோண்டி எடுப்பர். தவளைகளை பிடிப்பர். சில சமயங்களில் புலிகளிடம் இருந்து கூட அவர்கள் தப்பி ஓடுவர். முன்மதிய பொழுதிற்குள் அவர்கள் தங்கள் முகாம்களுக்குள் திரும்பி வந்து மதிய உணவை தயாரிப்பர். இதனால் அரட்டை அடிப்பதற்கும், கதைகள் கூறுவதற்கும், குழந்தைகளோடு விளையாடுவதற்கும், வெறுமனே சுற்றித் திரிவதற்கும் அவர்களுக்கு ஏகப்பட்ட நேரம் இருந்தது. சில நேரங்களில் அவர்கள் புலிகளிடம் அகப்பட்டுக் கொண்டனர். பாம்பு கடிகளை அனுபவித்தனர் என்றாலும் சாலை விபத்துக்களையோ தொழிற்சாலையால் ஏற்படும் மாசுபாட்டையோ அவர்கள் கையாள வேண்டியிருக்கவில்லை. பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான நேரங்களில் வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அவர்களுக்கு கொடுத்தன. இதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதுதான் மனித குலத்தின் முக்கிய உணவாகவும் இருந்து வந்திருந்தது. மனித உடல் அத்தகைய உணவுக்கு நன்றாக பழக்கப்பட்டும் இருந்தது. பண்டைய வேட்டையாடிகள் பட்டினியாலோ அல்லது ஊட்டச்சத்து குறைவாலோ துன்புறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருந்திருக்க வேண்டும் என்றும், அவர்களுடைய வழித்தோன்றல்களான உழவர்களை விட அவர்கள் பொதுவாக அதிக உயரமானவர்களாகவும் அதிக ஆரோக்கியமானவர்களாகவும் இருந்தனர் என்றும் புதைப்படிம எலும்புக்கூடுகளில் இருந்து கிடைத்துள்ள சான்றுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு குழுவினரின் சராசரி ஆயுட்காலம் 30 ஆண்டுகளாக மட்டுமே இருந்தது. குழந்தைகளின் இறப்பு விகிதம் அதிகமாக இருந்ததுதான் அதற்கு முக்கிய காரணம். ஆபத்தான முதல் ஒரு சில ஆண்டுகளை வெற்றிகரமாக சமாளித்துவிட்ட குழந்தைகள் 60 வயது வரை வாழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அங்கு இருந்தது. சிலர் 80 வயது வரை கூட வாழ்ந்தனர். நவீன சமுதாயத்தை சேர்ந்த வேட்டையாடு குழுக்களில் 45 வயது பெண்கள் இன்னும் ஓர் 20 ஆண்டுகள் வாழ்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். நவீன வேட்டையாடிகளின் மக்கள் தொகையில் 5 to 8% நபர்கள் 60 வயதை தாண்டியவர்கள். வேட்டையாடிகள் பல்வேறு வகையான உணவுகளை உட்கொண்டதுதான் அவர்களுடைய வெற்றிக்கான ரகசியமாகும். பட்டினியில் இருந்தும் ஊட்டச்சத்து குறைபாடில் இருந்தும் அது அவர்களை காப்பாற்றியது. விவசாயிகள் குறிப்பிட்ட ஒரு சில வகை உணவுகளை மட்டுமே உட்கொள்கின்றனர். அவர்கள் சரிவிகித உணவை உட்கொள்ளுவது இல்லை. குறிப்பாக நவீன காலத்திற்கு முந்தைய காலகட்டங்களில் வேளாண் சமுதாய மக்கள் கோதுமை, உருளைக்கிழங்கு, அரிசி போன்ற ஒரே ஒரு வகையான பயிரில் இருந்துதான் பெரும்பான்மை கலோரிகளை பெற்றனர். மனிதர்களுக்கு இன்றியமையாத வைட்டமின்கள், தாது பொருட்கள் மற்றும் பிற ஊட்டப் பொருட்களில் சில இந்த வகையான உணவுகளில் இருப்பது இல்லை. பாரம்பரிய சீனாவில் ஒரு சராசரி விவசாயி தினமும் 3 வேளைகளும் அரிசி சோற்றைத்தான் உட்கொண்டான். அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மறுநாளும் தனக்கு அதே உணவு கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கலாம்.
இதற்கு நேர் மாறாக பண்டைய வேட்டையாடிகள் தினமும் பல்வேறுபட்ட உணவுகளை உட்கொண்டனர். விவசாயிகளின் பண்டைய மூதாதையரான வேட்டையாடிகள் காலையில் பெர்ரி பழங்களையும் காளான்களையும், மதியம் நத்தைகளையும், நீர் ஆமைகளையும், இரவில் காட்டு வெங்காயத்துடன் முயல் கறியையும் சாப்பிட்டிருக்கக்கூடும். மறுநாளுக்கான உணவு பட்டியல் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கக்கூடும். அவர்கள் இப்படி பல்வேறு வகையான உணவுகளை உட்கொண்டது அவர்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் அவர்களுக்கு கொடுத்தது. மேலும் ஒரே ஒரு வகையான உணவை சாராமல் இருந்ததன் மூலமாக அந்த குறிப்பிட்ட உணவு கிடைக்காமல் போவதால் அவர்கள் இன்னலுக்கு ஆட்படுவதை அது தடுத்தது. வறட்சி, தீ, நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவுகளால் வருடாந்திர பயிர்களான அரிசியும் உருளைக்கிழங்கும் அழிவுற்ற பொழுதும் வேளாண் சமுதாய மக்கள் பஞ்சத்தால் துன்புற்றனர். வேட்டையாடி சமுதாயங்களும் இயற்கை பேரழிவுகளை எதிர்கொள்ள வேண்டியதான் இருந்தது. அவர்களும் சில சமயங்களில் பசியால் துன்புற்றனர். ஆனால் அத்தகைய இடர்பாடுகளை அவர்களால் மிக எளிதாக கையாள முடிந்தது. அவர்கள் தங்களுடைய முக்கிய உணவுகளில் சிறிதளவு இழக்க நேர்ந்தாலும் அவர்களால் மீண்டும் உணவை சேகரிக்கவும் பிற உயிரினங்களை வேட்டையாடவும் முடிந்தது. குறைவாக பாதிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பகுதிக்கு அவர்களால் இடம்பெயரவும் முடிந்தது. பண்டைய வேட்டையாடிகள் தொற்று நோய்களால் குறைவாகவே பாதிக்கப்பட்டனர். வேளாண் சமுதாயத்தையும் தொழிற் சமுதாயத்தையும் தாக்கியுள்ள தொற்று நோய்களில் பெரும்பாலானவை பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளிடமிருந்து தான் தோன்றின. வேளாண் புரட்சிக்கு பிறகுதான் அவை அவ்விலங்குகளிடமிருந்து மனிதர்களை தொற்றிக் கொண்டன. நாய்களை மட்டுமே பழக்கப்படுத்தியிருந்த பண்டைய வேட்டையாடிகளை அந்நோய்கள் தாக்கவில்லை. மேலும் வேளாண் மற்றும் தொழிற் சமுதாயங்களை சேர்ந்த பெரும்பாலான மக்கள் அதிக கூட்டமான, சுகாதாரம் அற்ற நிரந்தர குடியிருப்புகளில் வசித்தனர். நோய்கள் உருவாவதற்கு மிகவும் ஏதுவான இடங்கள் அவை. வேட்டையாடிகள் சிறு சிறு குழுக்களாக சுற்றித் திரிந்ததால் கொள்ளை நோய்களால் மக்கள் ஒரே நேரத்தில் கூட்டம் கூட்டமாக இறப்பது நிகழவில்லை. வேளாண் புரட்சிக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த வேட்டையாடி சமுதாயங்களில் உடலுக்கு உகந்த பலதரப்பட்ட வகையான உணவுகள், குறைவான வேலை நேரம், தொற்று நோய்கள் பரவலாக இல்லாமை ஆகியவை நடைமுறையில் இருந்த காரணத்தால் அச்சமுதாயங்களை செழிப்பில் திளைத்த பூர்வீக சமுதாயங்கள் என்று நிபுணர்கள் வரையறுத்தனர். ஆனால் அதற்காக பண்டைய வேட்டையாடிகளின் வாழ்க்கை மிகவும் கச்சிதமானது என்று முடிவு கட்டிவிடவும் முடியாது. வேளாண் மற்றும் தொழிற் சமுதாயங்களில் வாழ்ந்தவர்களில் பெரும்பாலான மக்களை விட அவர்கள் அதிக சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்தனர் என்றாலும் அவர்களுடைய உலகம் கடுமையானதாக இருந்தது. பசி கொடுமைகளும் இன்னல்களும் அவர்களுக்கு புதிது அல்ல. குழந்தை இறப்பு விகிதம் அன்று மிக அதிகமாக இருந்தது. இன்று சாதாரண விபத்தாக இருக்கின்ற ஒன்று பண்டைய வேட்டையாடிகளின் காலகட்டத்தில் அவர்களுக்கு ஒரு மரண தண்டனையாக அமைந்திருக்கும். அவர்களில் பெரும்பாலானோர் குழுக்களாக சுற்றி திரிந்து ஒருவருக்கு ஒருவர் நெருக்கத்தை அனுபவித்திருக்க கூடும் என்றாலும் தங்கள் குழுவின் சக உறுப்பினர்களால் கடுமையாக நடத்தப்பட்ட அல்லது அவர்களுடைய கேலிக்கு ஆளாகிய உறுப்பினர்கள் பெரிதும் துன்புற்றிருக்கக்கூடும். நவீன வேட்டையாடிகள் எப்போதேனும் தங்கள் குழுவின் முதியவர்களையும் உடற்குறைபாடு கொண்டவர்களையும் கைவிட்டு விடுகின்றனர். சில சமயங்களில் அவர்களை கொல்லவும் செய்கின்றனர். யாரும் விரும்பாத பச்சிளம் குழந்தைகளும் சிறு குழந்தைகளும் வெட்டி கொல்லப்படக்கூடிய சாத்தியமும் இருக்கிறது. மத ரீதியாக தூண்டப்பட்டு மனிதர்கள் பலி கொடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்கின்றன. அஷே என்னும் பழங்குடி மக்கள் 1960கள் வரை பாராகுவே நாட்டின் காடுகளில் வாழ்ந்த வேட்டையாடிகள் ஆவர். வேட்டையாடுகளின் இருண்ட பக்கத்தை அவர்கள் நமக்கு லேசாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றனர். ஒரு குழுவின் மதிப்பு வாய்ந்த உறுப்பினர் ஒருவர் இறந்த பொழுது அஷே மக்கள் ஒரு சிறுமியை கொன்று அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து புதைத்தனர். இது அவர்களுடைய மரபு வழக்கமாகும். அஷே மக்களை பேட்டி கண்ட மனிதவியலாளர்கள் பதிவு செய்த விஷயங்களில் ஒன்று இது. நடுத்தர வயது நபர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு தன் குழுவினரோடு சேர்ந்து பயணிக்க முடியாமல் போன பொழுது அவரை அவருடைய குழுவினர் ஒரு மரத்தின் கீழ் விட்டுவிட்டு சென்று விட்டனர். மரத்தின் மீது அமர்ந்திருந்த பிணம் தின்னி கழுகுகள் ஒரு பெரிய விருந்தை எதிர்பார்த்து காத்திருந்தன. ஆனால் அந்நபர் விரைவில் நலமடைந்து சுறுசுறுப்பாக நடந்து சென்று மீண்டும் தன்னுடைய குழுவுடன் சேர்ந்து கொண்டார். பறவைகளின் எச்சங்கள் அவருடைய உடல் முழுவதையும் ஒரு போர்வை போல போர்த்தியிருந்தன. எனவே அவருடைய குழுவினர் அவருக்கு எச்சான் என்று பட்டப்பெயர் சூட்டினர். ஒரு முதிய அஷே பெண்மணி தன்னுடைய குழுவின் சக உறுப்பினர்களுக்கு ஒரு சுமையாக ஆகும் பொழுது அக்குழுவைச் சேர்ந்த இளைஞர்களில் ஒருவன் அப்பெண்ணுக்கு தெரியாமல் அவருக்கு பின்னால் சென்று ஒரு கோடாரியை கொண்டு அவருடைய தலையின் மீது ஓங்கி தாக்கி அவரை கொன்று விடுவான். அஷே மனிதர் ஒருவர் தான் இளைஞனாக இருந்த நேரத்தில் காட்டில் கழித்த நாட்களை பற்றிய கதைகளை ஆர்வமிக்க மனிதவியலாளர்களிடம் பகிர்ந்து கொண்டார். எங்கள் வழக்கப்படி நான் முதிய பெண்மணிகளை கொன்றேன். நான் என் அத்தைகளையும் சித்திகளையும் கொன்றேன். பெண்கள் என்னை கண்டு பயந்தனர். ஆனால் இப்போது இங்கே வெள்ளையர்களுடன் வாழுகின்ற நான் பலவீனமடைந்து விட்டேன். தலையில் முடியின்றி பிறந்த குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக கருதப்பட்டு உடனடியாக கொல்லப்பட்டனர். தன் குழுவை சேர்ந்த ஆண்கள் இன்னொரு பெண் குழந்தை தங்கள் குழுவிற்குள் வருவதை விரும்பாததால்
தன்னுடைய முதல் பெண் குழந்தை கொல்லப்பட்டதை ஒரு பெண் நினைவு கூர்ந்தார். இன்னொரு சமயம் ஒருவன் ஒரு சிறுவனை கொன்றுவிட்டான். அவன் எரிச்சலோடும் கோபத்தோடும் இருந்த நேரத்தில் அச்சிறுவன் அழுது கொண்டே இருந்ததால் அவன் அச்சிறுவனை கொன்றான். இன்னொரு குழந்தை பார்க்க வேடிக்கையானதாக தோன்றியதாலும் பிற குழந்தைகள் அவனை கண்டு சிரித்ததாலும் உயிருடன் புதைக்கப்பட்டான். ஆனால் அஷே மக்களை நாம் அவ்வளவு விரைவாக தவறாக எடை போட்டுவிடக்கூடாது. அஷே பழங்குடி மக்களுடன் பல ஆண்டுகளை கழித்திருந்த மனிதவியலாளர்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றனர். வளர்ந்தவர்களுக்கு இடையே மிக அரிதாகவே வன்முறை வெடித்தது. தங்களுடைய வாழ்க்கை துணையை மாற்றிக் கொள்வதற்கான சுதந்திரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்தது. அவர்கள் எல்லா நேரங்களிலும் புன்னகைத்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். தலைமைத்துவ அடுக்கதிகார அமைப்பு எதுவும் அவர்களிடம் இருக்கவில்லை. ஆதிக்கம் செலுத்த முயற்சித்த மக்களை அவர்கள் பொதுவாக உதாசீனப்படுத்தினர் அல்லது வெறுத்து ஒதுக்கினர். தங்களிடம் இருந்த மிகச் சில உடைமைகளை கூட அவர்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு கொடுத்தனர். வெற்றி மற்றும் செல்வத்தின் மீது அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான பற்று இருக்கவே இல்லை. நல்ல சமூக உறவுகளையும் உயர்தர நட்புறவுகளையுமே அவர்கள் தங்கள் வாழ்வில் பெரிதாக மதித்தனர். இன்றைய மக்கள் கருக்கழிப்பையும் கருணை கொலையையும் எப்படி பார்க்கின்றனரோ அது போலத்தான் குழந்தைகளையும் நோயாளிகளையும் முதியவர்களையும் தாங்கள் கொலை செய்வதை அஷே மக்கள் பார்க்கின்றனர். பாராகுவே நாட்டு விவசாயிகள் அஷே மக்களை ஈவ இரக்கமின்றி வேட்டையாடி கொன்றதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அஷே மக்கள் அன்றாடம் தங்களுடைய எதிரிகளை ஏற்க வேண்டியிருந்ததுதான். தங்கள் குழுவிற்கு ஒருவர் பலவீனமாகவோ அல்லது சுமையாகவோ ஆகக்கூடிய எவர் ஒருவரை குறித்தும் அவர்கள் மிக கடுமையான மனப்போக்கை கடைபிடிப்பதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாற்றியது. உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு மனித சமுதாயத்தையும் போலவே அஷே சமுதாயமும் மிகவும் சிக்கலானதாக இருந்தது. ஒரு மேலோட்டமான பரிச்சயத்தின் அடிப்படையில் அவர்களை கொடூரமானவர்களாக சித்தரிப்பது அல்லது அவர்களை உயர்வாக எடை போடுவது குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அஷே மக்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்களும் அல்ல, கொடூரமானவர்களும் அல்ல. அவர்கள் மனிதர்கள். பண்டைய வேட்டையாடிகளும் கூட மனிதர்கள்தான். கதைக்கும் பேய்கள். பண்டைய வேட்டையாடிகளின் ஆன்மீக வாழ்க்கையையும் உள வாழ்க்கையையும் பற்றி நம்மால் என்ன கூற முடியும்? அளவிடத்தக்க மற்றும் பாரபட்சமற்ற காரணிகளை கொண்டு வேட்டையாடிகள் காலகட்டத்திய பொருளாதாரத்தின் அடிப்படை அம்சங்களை நம்மால் நம்பிக்கையோடு மீண்டும் உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டாக, உயிர் வாழ்வதற்கு ஒருவருக்கு தினமும் எத்தனை கலோரிகள் தேவைப்படுகின்றன என்பதையும், 1 கிலோ வால்நட் கொட்டையில் இருந்து எத்தனை கலோரிகள் கிடைக்கும் என்பதையும், 1 சதுர கிலோமீட்டர் அளவிலான காட்டில் இருந்து எத்தனை வால்நட் கொட்டைகளை சேகரிக்க முடியும் என்பதையும் நம்மால் கணக்கிட முடியும். இந்த தகவல்களை கொண்டு பண்டைய வேட்டையாடுகளின் உணவு முறையில் வால்நட் கொட்டைகளின் முக்கியத்துவம் பற்றி நம்மால் ஏறத்தாழ சராசரியாக அனுமானிக்க முடியும். ஆனால் பண்டைய வேட்டையாடிகள் வால்நட் கொட்டைகளை ஒரு சுவையான பொருளாக பார்த்தனரா அல்லது ஒரு முக்கிய உணவாக கருதினரா? வால்நட் மரங்களில் பேய்கள் குடியிருந்ததாக அவர்கள் நம்பினார்களா? வால்நட் மர இலைகள் அழகானதாக இருந்ததாக அவர்கள் நினைத்தனரா? ஒரு வேட்டையாடி இளைஞன் ஒரு வேட்டையாடி யுவதியை காதல் உணர்வை தூண்டக்கூடிய ஒரு இடத்திற்கு அழைத்துச் செல்ல விரும்பினால் ஒரு வால்நட் மரத்தின் நிழல் அவனுக்கு போதுமானதாக இருந்ததா? சிந்தனை, நம்பிக்கை, உணர்வு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு உலகத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது. பண்டைய வேட்டையாடுகளுக்கு இடையே ஆன்மவாத நம்பிக்கைகள் பரவலாக இருந்தது என்று பெரும்பாலான அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றனர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமும், ஒவ்வொரு விலங்கும், ஒவ்வொரு தாவரமும், ஒவ்வொரு இயற்கை பொருளும் அக விழிப்புணர்வையும் உணர்வுகளையும் கொண்டுள்ளன. அவற்றால் மனிதர்களோடு நேரடியாக தகவல்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கைதான் ஆன்மவாதமாகும். இவ்விதத்தில் மலை உச்சியின் மீது உள்ள ஒரு பெரிய பாறைக்கு விருப்பங்களும் தேவைகளும் இருக்கும் என்று ஆன்மவாதிகள் நம்பக்கூடும். மக்கள் செய்த ஏதோ ஒன்றை குறித்து அப்பாறை கோபம் கொள்ளக்கூடும். அவர்கள் செய்த வேறொரு காரியம் குறித்து அது மகிழ்ச்சி கொள்ளக்கூடும். அது மக்களை கடிந்து கொள்ளக்கூடும் அல்லது அவர்களிடம் உதவி கேட்கக்கூடும். மனிதர்கள் தங்கள் பங்கிற்கு அப்பாறையை அமைதிப்படுத்த முயற்சிக்கக்கூடும் அல்லது அச்சுறுத்தக்கூடும். ஆன்மவாதிகளை பொறுத்தவரை அந்த பாறை மட்டுமல்லாமல் மலையின் அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு கருவாளி மரமும் அதன் அருகே ஓடிக்கொண்டிருக்கிற நீர் ஓடையும் காட்டில் பூத்து குலுங்கும் வசந்த மலர்களும் அவற்றை சுற்றி வளர்ந்து கொண்டிருக்கும் புதர்களும் அந்த இடத்திற்கு செல்வதற்கான பாதையும் அங்கு பசியாரும் வயல் எலிகளும் ஓநாய்களும் காகங்களும் கூட உயிருள்ளவைதான். ஆன்மவாதிகளின் உலகில் பொருட்களும் உயிரினங்களும் மட்டுமே உயிரும் உணர்வுகளும் கொண்டவை அல்ல. மாறாக இறந்தவர்களின் ஆவிகளும் நாம் இன்று தேவதைகள் என்றும் அரக்கர்கள் என்றும் அழைக்கின்ற வகையிலான தோழமையான மற்றும் தீய நோக்கு கொண்டவையும் கூட உயிரும் உணர்வுகளும் தான். மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே எந்த ஒரு தடைச்சுவரும் இல்லை என்றும் பேச்சு, பாடல், ஆடல், விழாக்கள் போன்றவற்றின் வாயிலாக அவர்களால் நேரடியாக தகவல் பரிமாறிக் கொள்ள முடியும் என்றும் ஆன்மவாதிகள் நம்புகின்றனர். மேலும் ஒரு வேட்டைக்காரன் ஒரு மான் கூட்டத்தை பார்த்து
அவற்றில் ஒன்று தானாகவே தன்னை தியாகம் செய்ய வேண்டும் என்று அவற்றிடம் கேட்கக்கூடும். அவனுடைய வேட்டை வெற்றிகரமானதாக அமைந்தால் இறந்து போன அந்த விலங்கிடம் அவன் மன்னிப்பு கேட்கக்கூடும். யாரேனும் ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது அந்த நோயை தோற்றுவித்த ஆவியை தொடர்பு கொண்டு அதை அமைதிப்படுத்தவோ அல்லது பயமுறுத்தி துரத்தவோ ஒரு மாந்திரீகனால் முடியும். தேவைப்பட்டால் அவன் மற்ற ஆவிகளிடமிருந்து உதவி கேட்கக்கூடும். தகவல்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற இந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் பொதுவானதாக இருப்பது அவற்றில் சம்பந்தப்பட்டவை அனைத்தும் உள்ளூர் உயிரினங்கள் என்பதுதான். அவை உலகளாவிய கடவுளர் அல்ல. மாறாக ஒரு குறிப்பிட்ட மான், ஒரு குறிப்பிட்ட மரம், ஒரு குறிப்பிட்ட நீரோடை அல்லது ஒரு குறிப்பிட்ட பேய்தான். மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே எந்த தடையும் இல்லாதது போல அவர்களுக்கு இடையே ஒரு கண்டிப்பான அடுக்கதிகார அமைப்பும் இருக்கவில்லை. மனிதர்கள் அல்லாதவை இருப்பது மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே அல்ல. அவை இவ்வுலகை தம் விருப்பம் போல இயக்குகின்ற சர்ம வல்லமை வாய்ந்த கடவுளரும் அல்ல. இவ்வுலகம் மனிதர்களை சுற்றியோ அல்லது வேறு எந்த ஒரு குறிப்பிட்ட உயிரின குழுவை சுற்றியோ இயங்குவது இல்லை. ஆன்மவாதம் என்பது ஒரு குறிப்பிட்ட மதம் அல்ல. ஆயிரக்கணக்கான மதங்கள், வழிபாட்டு மரபுகள், நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கான ஒரு பொதுப்படையான பெயர் அது. இவ்வுலகத்தையும் அதில் மனிதனின் இடத்தையும் குறித்த பொதுவான கண்ணோட்டம்தான் அவர்கள் அனைவரையும் ஆன்மவாதிகளாக மாற்றுகிறது. பண்டைய வேட்டையாடிகள் அனைவரும் ஆன்மவாதிகள் என்று கூறுவது நவீன வேளாளர்களுக்கு முந்தைய காலகட்டத்தவர்கள் பெரும்பாலும் ஆத்திகவாதிகள் என்று கூறுவதை போன்றது ஆகும். கடவுளர் என்று அழைக்கப்படுகின்ற புலன் கடந்த விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு சிறு குழுவினருக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான ஓர் அடுக்கு அதிகார உறவு முறையின் அடிப்படையில் அமைந்த ஓர் உலகளாவிய ஒழுங்குமுறை என்ற கண்ணோட்டம்தான் ஆத்திகமாகும். நவீன வேளாண் காலகட்டத்திற்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தனர் என்று நிச்சயமாக கூறலாம். ஆனால் அது எந்த விவரங்களையும் நமக்கு கொடுப்பது இல்லை. ஆத்திகவாதிகள் என்ற பொதுவான வார்த்தை ஏராளமானோரை குறிக்கிறது. பின்வரும் நபர்கள் அவர்களில் சிலர்: 18ஆம் நூற்றாண்டில் போலாந்து நாட்டை சேர்ந்த யூத குருமார்கள், 17ஆம் நூற்றாண்டு மாசூசெட்ஸ் நகரைச் சேர்ந்த மந்திரவாதினிகளை எரித்து கொன்ற பியூரிட்டன் குழுவினர், 15ஆம் நூற்றாண்டு மெக்சிகோவை சேர்ந்த ஆஸ்டக் இன மதகுருக்கள், 12ஆம் நூற்றாண்டு ஈரானைச் சேர்ந்த சூஃபி ஞானிகள், 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வைக்கிங் வீரர்கள், 2ஆம் நூற்றாண்டின் ரோமானிய படையினர் மற்றும் முதல் நூற்றாண்டு சீன அதிகாரிகள். இவர்கள் ஒவ்வொருவருமே அடுத்தவர்களுடைய நம்பிக்கைகளும் வழக்கங்களும் அபத்தமானவை என்றும் தங்களுடைய கடவுளுக்கு எதிரானவை என்றும் கருதினர். ஆத்திக வேட்டையாடிகள் குழுக்களின் நம்பிக்கைகள் மற்றும் வழக்கங்கள் குழுவுக்கு குழு மிகப்பெரிய அளவில் வேறுபட்டிருந்தன. அவர்களுடைய மத ரீதியான அனுபவம் கொந்தளிப்பதாகவும் சர்ச்சைகளும் சீரமைப்புகளும் புரட்சிகளும் நிரம்பியதாகவும் இருந்திருக்கக்கூடும். ஆனால் எச்சரிக்கையாக இத்தகைய பொத்தம் பொதுவான முடிவுக்கு மட்டுமே நம்மால் வர முடியும். பண்டைய ஆன்மீகத்தை பற்றிய குறிப்பான அம்சங்களை விவரிக்க முயற்சிப்பது அனுமானத்தின் அடிப்படையிலேயே பெருமளவு அமைந்திருக்கும். ஏன் எனில் அவற்றை உறுதிப்படுத்துவதற்கு நம்மிடம் எந்த சான்றும் இல்லை. ஒரு சில கலைப்பொருட்கள், குகை ஓவியங்கள் போன்ற நம்பசம் இருக்கின்ற முக குறைவான சான்றுகள் எண்ணற்ற விதங்களில் அர்த்தப்படுத்தப்படக்கூடியவையாக உள்ளன. வேட்டையாடிகள் எத்தகைய உணர்வுகளை கொண்டிருந்தனர் என்பது தங்களுக்கு தெரியும் என்று கூறுகின்ற அறிஞர்களின் கோட்பாடுகள் கற்கால மதங்களை பற்றிய விஷயங்களை விட அக்கோட்பாடுகளை முன்மொழிந்த நபர்களின் பாரபட்சமான போக்கை பற்றியே அதிகமாக எடுத்துரைக்கின்றன. ஒரு சில கல்லறை கற்கள், குகை ஓவியங்கள், சின்னஞ்சிறிய சிலைகள் போன்ற கடுகளவு சான்றுகளை கொண்டு மலையளவு பெரியதானதொரு கோட்பாட்டை உருவாக்குவதற்கு பதிலாக பண்டைய வேட்டையாடிகளின் மதங்களை பற்றி நமக்கு எந்த தெளிவான யோசனையும் இல்லை என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விடுவதுதான் சரியான செயலாக இருக்கும். அவர்கள் ஆத்திகவாதிகள் என்று நாம் அனுமானிக்கிறோம். ஆனால் அத்தகவல் போதுமானது அல்ல. அவர்கள் எந்த ஆவிகளை நோக்கி பிரார்த்தனை செய்தனர்? எந்த பண்டிகைகளை கொண்டாடினர்? எந்த விஷயங்களை தீண்ட தகாதவையாக கருதினர் என்று எதுவுமே நமக்கு தெரியாது. மிக முக்கியமாக அவர்கள் என்னென்ன கதைகளை கூறினர் என்பது நமக்கு தெரியாது. மனிதகுல வரலாற்றை பற்றிய நம்முடைய புரிதலில் உள்ள மிகப்பெரிய ஓட்டைகளில் ஒன்று இது. வேட்டையாடிகளின் சமூக அரசியல் உலகம் நமக்கு தெரியாத இன்னொரு விஷயமாகும். முன்னே விளக்கப்பட்டுள்ளதைப் போல தனிநபர் சொத்து, தனி குடும்பங்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறவுமுறை போன்றவை வேட்டையாடி சமுதாயத்தில் வழக்கத்தில் இருந்தனவா என்பது போன்ற அடிப்படை விஷயங்கள் குறித்து கூட அறிஞர்கள் முரண்பட்டு நிற்கின்றனர். வெவ்வேறு வேட்டையாடி குழுக்கள் வெவ்வேறு கட்டமைப்புகளை கொண்டிருந்திருக்கக்கூடும். சில குழுக்கள் மிக மோசமான சிம்பன்சி கூட்டத்தைப் போல அடுக்கு அதிகார அமைப்பை கொண்டவையாகவும் பதற்றமானவையாகவும் வன்முறையானவையாகவும் இருந்திருக்கலாம். மற்ற குழுக்கள் பொனோபோக்கள் கூட்டத்தைப் போல ஆஸ்வாசமானவையாகவும் அமைதியானவையாகவும் மிகுந்த காம உணர்ச்சி கொண்டவையாகவும் இருந்திருக்கக்கூடும். ரஷ்யாவில் தொல்பொருள் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ள இடமான சங்கீர் என்ற பகுதியில் 1955இல்
மேமூத்துக்கள் வேட்டை கலாச்சாரம் நிலவிய ஒரு காலகட்டத்திற்கு சொந்தமான 30,000 ஆண்டு கால பழமையான கல்லறை தோட்டம் ஒன்றை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். அங்கே இருந்த ஒரு கல்லறையில் 50 வயது ஆண் ஒருவரின் எலும்புக்கூட்டை அவர்கள் கண்டுபிடித்தனர். மேமூத்துக்களின் தந்தங்களிலிருந்து செய்யப்பட்ட சின்னஞ்சிறு மணிகளால் ஆன மாலைகள் அவருடைய உடல் முழுவதையும் மூடியிருந்தன. மொத்தம் 3000 மணிகள் இருந்தன. அவருடைய தலையின் மீது நரிப்பற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தொப்பியும் இருந்தது. அவருடைய 2 மணிக்கட்டுகளிலும் தந்தங்களால் ஆன 25 வளையல்கள் இருந்தன. அதே இடத்தைச் சேர்ந்த பிற கல்லறைகளில் இருந்து மிக குறைவான பொருட்களே கிடைத்தன. சங்கீர் பகுதியில் வாழ்ந்த மேமூத்து வேட்டையாடிகள் அடுக்கு அதிகார அமைப்பை கொண்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தனர் என்றும், இறந்து போன அந்த மனிதர் ஒரு குழுவின் தலைவராகவோ அல்லது பல குழுக்களை உள்ளடக்கிய ஒரு ஒட்டுமொத்த பழங்குடியின் தலைவராகவோ இருந்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் உய்த்தறிந்தனர். ஒரே ஒரு குழுவைச் சேர்ந்த ஒரு சில டஜன் உறுப்பினர்களால் இத்தனை கல்லறை பொருட்களை தாங்களாகவே உருவாக்கி இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட கல்லறையை விட அதிக சுவாரஸ்யமான இன்னொரு கல்லறையை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். அதில் 2 எலும்புக்கூடுகள் இருந்தன. அவை சேர்த்து புதைக்கப்பட்டிருந்தன. ஓர் எலும்புக்கூடு சுமார் 12 அல்லது 13 வயது கொண்ட ஒரு சிறுவனுடையது. இன்னொன்று சுமார் 9 அல்லது 10 வயது கொண்ட ஒரு சிறுமியினுடையது. அச்சிறுவனின் உடல் மேமூத்து தந்தங்களில் இருந்து செய்யப்பட்ட 5000 மணிகளால் மூடப்பட்டிருந்தது. ஒரு நரிப்பல்லால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தொப்பியையும் 250 நரிப்பற்களால் ஆன ஒரு பெல்ட்டையும் அவன் அணிந்திருந்தான். இத்தனை பற்களை பெறுவதற்கு குறைந்தபட்சம் 60 நரிகளின் பற்களாவது பிடுங்கப்பட்டிருக்க வேண்டும். அச்சிறுமியின் உடல் 5250 மணிகள் அலங்கரித்திருந்தன. பல சிறிய சிலைகளும் தந்தங்களிலிருந்து செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொருட்களும் அந்த 2 குழந்தைகளையும் சூழ்ந்திருந்தன. திறமை வாய்ந்த ஒரு கைவினை கலைஞனுக்கு ஒரு தந்தத்தில் இருந்து ஒரே ஒரு மணியை உருவாக்குவதற்கு ஏறத்தாழ 45 நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கும். வேறு வார்த்தைகளில் கூறினால், அவ்விரு குழந்தைகளையும் அலங்கரித்த 10,000 மணிகளை உருவாக்குவதற்கு பிற பொருட்களை தவிர்த்து இவற்றை மட்டும் செய்வதற்கே சுமார் 3000 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்திருக்கும். பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு கைவினை கலைஞன் 3 ஆண்டுகளுக்கு மேல் அதற்கு உழைத்திருக்க வேண்டும். அக்குழந்தைகள் அவ்வளவு சிறிய வயதிலேயே தலைவர்களாகவோ அல்லது மேமூத்துக்களை வேட்டையாடியவர்களாகவோ இருந்திருக்க முடியாது. அவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது என்பதற்கு கலாச்சார நம்பிக்கைகளால் மட்டுமே விளக்கமளிக்க முடியும். அக்குழந்தைகளின் பெற்றோர்கள் ஏதோ முக்கிய பொறுப்புகளில் இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு கோட்பாடு கூறுகிறது. வாரிசு அரசியல், குடும்ப வசீகரம் போன்றவற்றில் நம்பிக்கை வைத்திருந்த ஒரு கலாச்சாரத்தை சேர்ந்த ஒரு தலைவரின் குழந்தைகளா அக்குழந்தைகள் இருந்திருக்கக்கூடும். இரண்டாவது கோட்பாட்டின்படி அக்குழந்தைகள் பிறந்த பொழுது இறந்து போன யாரோ இருவருடைய ஆவிகளின் மறு அவதாரங்களாக அவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்க வேண்டும். அக்குழந்தைகளின் பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கு அவர்களுடைய அந்தஸ்தை விட அவர்கள் இறந்த விதத்தை பிரதிபலிப்பதாக ஒரு மூன்றாவது கோட்பாடும் கூறுகிறது. அவர்கள் ஏதோ ஒரு சடங்கின் மூலம் பலி கொடுக்கப்பட்டனர் என்றும், அவர்களுடைய குழுவின் தலைவர் இறந்து அவருடைய இறுதிச் சடங்கின் ஒரு பகுதியாக இக்குழந்தைகள் பலி கொடுக்கப்பட்டு பிறகு அவர்கள் இவ்வாறு அலங்கரிக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அக்கோட்பாடு மேலும் விளக்குகிறது. இம்மூன்று கோட்பாடுகளில் எது சரியாக இருந்தாலும் சரி, நம்முடைய டிஎன்ஏவின் இயல்புக்கும் பிற மனித இனங்கள் மற்றும் விலங்கினங்களின் நடத்தை போக்குகளுக்கும் அப்பாற்பட்ட சமூக அரசியல் விதிமுறைகளை 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஷேப்பியன்ஸால் உருவாக்க முடிந்துள்ளதற்கான மிகச்சிறந்த சான்றாக சங்கீர் குழந்தைகள் திகழ்கின்றனர். சமாதானமா அல்லது சண்டையா? இறுதியாக வேட்டையாடி சமுதாயங்களில் போரின் பங்கு பற்றிய சிக்கலான கேள்வி ஒன்று எஞ்சியிருக்கிறது. பண்டைய வேட்டையாடி சமுதாயங்கள் அமைதியான சொர்க்க பூமிகளாக இருந்தன என்றும், வேளாண் புரட்சிக்கு பிறகுதான் போரும் வன்முறையும் முளைத்தன என்றும் சில அறிஞர்கள் நம்புகின்றனர். ஏனெனில் வேளாண் புரட்சிக்கு பிறகுதான் மக்கள் தனிப்பட்ட முறையில் சொத்துக்களை சேர்க்க தொடங்கினர். இந்த அறிஞர்களின் கருத்துக்கு நேர்மாறாக பண்டைய வேட்டையாடிகள் மிகவும் கொடூரமானவர்களாகவும் வன்முறை மிக்கவர்களாகவும் இருந்ததாக வேறு சில அறிஞர்கள் கூறுகின்றனர். இவ்விரு அபிப்பிராயங்களுமே காற்றில் கட்டப்பட்டுள்ள கற்பனை கோட்டைகள் தான். தொல்பொருள் ஆய்வில் இருந்து கிடைத்துள்ள மிக குறைவான சான்றுகளும், இன்றைய வேட்டையாடிகளின் நெருக்கமாக கண்காணித்து அவர்களிடமிருந்து மனிதவியல் ஆளர்கள் தெரிந்து கொண்டுள்ள விஷயங்களும் தான் அந்த கற்பனை கோட்டைகளை நிலத்தோடு இணைக்கின்ற கயிறுகளாக இருக்கின்றன. ஆனால் அக்கயிறுகள் மிக மெல்லிய இலைகளை கொண்டவைகளாக இருக்கின்றன என்பதுதான் சிக்கலே. மனிதவியல் சான்றுகள் சுவாரஸ்யமானவையாக இருந்தாலும் மிகவும் பிரச்சனைக்குரியவையாக இருக்கின்றன. ஆர்டிக், கலஹாரி போன்ற மிக தனித்திருக்கின்ற மிக கடுமையான சூழல் நிலவுகின்ற பகுதிகளில்தான் இன்றைய வேட்டையாடிகள் முக்கியமாக வாழுகின்றனர். அவை குறைவான மக்கட்தொகை செறிவை கொண்ட பகுதிகளாகும். மற்றவர்களுடன் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் அங்கு மிக மிக குறைவாகவே இருக்கின்றன.
மேலும் சமீப காலத்து தலைமுறைகளில் வேட்டையாடிகள் நவீன நாடுகளின் அதிகாரத்திற்கு உட்பட்டவளாக மாறி வருவது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது பெரிய அளவிலான சச்சரவுகளை தடுக்கிறது. மிகப்பெரிய மற்றும் அடர்த்தியான மக்கட்தொகையை கொண்ட சுதந்திரமான வேட்டையாடிகளை கண்காணிப்பதற்கான வாய்ப்பு இரண்டு இடங்களில் மட்டுமே ஐரோப்பிய அறிஞர்களுக்கு கிடைத்தது. ஒன்று 19ஆம் நூற்றாண்டில் வட அமெரிக்க கண்டத்தின் வடமேற்கு பகுதி, இன்னொன்று 19ஆம் நூற்றாண்டின் பொழுதும் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் வட ஆஸ்திரேலியா. அமெரிக்க பழங்குடியினர் மற்றும் ஆஸ்திரேலிய பழங்குடியினரின் கலாச்சாரங்கள் அடிக்கடி ஆயுத சச்சரவுகளை எதிர்கொண்டன. ஆனால் இது காலங்காலமாக நீடித்து வந்துள்ள ஒரு சூழ்நிலையை குறிக்கிறதா அல்லது ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தின் தாக்கத்தை குறிக்கிறதா என்பது விவாதத்திற்கு உரியதுதான். தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் போதிய அளவு இல்லை என்பதோடு அவை தெளிவற்றும் இருக்கின்றன. பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற போர்கள் பற்றி துப்பு கொடுக்கக்கூடிய எந்த விஷயங்கள் எஞ்சியிருக்கக்கூடும்? கோட்டைகள், சுவர்கள், பீரங்கி குண்டுகள், வாள்கள், கேடயங்கள் போன்ற எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம் அது. ஒரு பண்டைய ஈட்டி முனை வேண்டுமானால் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்க கூடும். ஆனால் வேட்டையாடுவதற்கும் அவர்கள் அதை பயன்படுத்தியிருக்கலாம். புதைப்படிம எலும்புகளில் இருந்து புரிந்து கொள்வதும் கடினமானதாகவே இருக்கிறது. ஒரு எலும்பு முறிவு ஒரு போர்க்காயத்தையும் சுட்டிக்காட்டக்கூடும் அல்லது ஒரு விபத்தையும் குறிக்கக்கூடும். அதே நேரம் ஒரு பண்டைய எலும்புக்கூட்டில் முறிவுகளோ அல்லது வெட்டுக்காயங்களோ இல்லாமல் இருப்பது அந்த எலும்புக்கூட்டுக்கு சொந்தமானவர் ஒரு வன்முறையான மரணம் எய்தவில்லை என்பதற்கான உறுதியான சான்று அல்ல. எலும்புகளின் மீது எந்த அடையாளத்தையும் ஏற்படுத்தாத ஆனால் மென்மையான திசுக்களை மட்டும் தாக்குகின்ற விஷயங்களால் கூட மரணம் நிகழக்கூடும். மிக முக்கியமாக தொழிற்புரட்சி ஏற்படுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் நடைபெற்ற போர்களில் இறந்தவர்களில் 90% அதிகமானோர் ஆயுதங்களை விட பட்டினியாலும் குளிராலும் நோயாலும் தான் இறந்தனர். 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பழங்குடியினத்தினர் தங்களுடைய அண்டை பழங்குடியினத்தினரை போரில் தோற்கடித்து உணவு மிகச் செழிப்பாக இருந்த ஒரு பகுதியில் இருந்து அவர்களை விரட்டிவிட்டதாக கற்பனை செய்து பார்ப்போம். வெற்றி தோல்வியை தீர்மானித்த கடைசி சண்டையில் தோற்கடிக்கப்பட்ட பழங்குடியினத்தின் 10 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் அதற்கு அடுத்த ஆண்டில் அதே இனத்தைச் சேர்ந்த இன்னொரு 100 நபர்கள் பட்டினியாலும் குளிராலும் நோயாலும் இறந்து விட்டதாகவும் வைத்துக் கொள்வோம். அந்த 110 எலும்புக்கூட்டுகளையும் கண்டுபிடிக்கின்ற தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஏதோ இயற்கை பேரழிவுக்கு அவர்கள் பலியானதாக மிக எளிதாக முடிவு கட்டிவிடக்கூடும். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒரு கொடூரமான போரில் பலியானவர்கள் என்று எப்படி நம்மால் கூற முடியும்? இந்த எச்சரிக்கை அறிவிப்புடன் நாம் மீண்டும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகளுக்கு திரும்பலாம். போர்ச்சுகல் நாட்டில் வேளாண் புரட்சிக்கு சற்று முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த 400 எலும்புக்கூடுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அவற்றில் 2இல் மட்டுமே வன்முறைக்கான தெளிவான அடையாளங்கள் இருந்தன. இஸ்ரேலில் கண்டெடுக்கப்பட்ட அதே காலகட்டத்தை சேர்ந்த 400 எலும்புக்கூடுகள் மீது அதே மாதிரியான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அவற்றில் ஒரே ஓர் எலும்புக்கூட்டின் மண்டையோட்டில் ஒரே ஒரு பிளவு இருந்தது. மனித வன்முறையை இதற்கு காரணமாக கூறலாம். டான்யூ பள்ளத்தாக்கின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வேளாண் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த 400 எலும்புக்கூடுகள் மீது நடத்தப்பட்ட ஒரு 3வது ஆய்வில் 18 எலும்புக்கூடுகள் மீது வன்முறைக்கான அடையாளங்கள் காணப்பட்டன. 400இல் 18 என்பது அதிகமல்ல என்று தோன்றக்கூடும். ஆனால் உண்மையில் அது மிகவும் அதிகம். அந்த 18 எலும்புக்கூடுகளுக்கும் உரியவர்கள் உண்மையில் வன்முறையான முறையில் இறந்திருந்தால் பண்டைய டானியோ பள்ளத்தாக்கில் நிகழ்ந்த மரணங்களில் 4.5% மனித வன்முறையால் விளைந்த மரணங்கள் என்று பொருள். இன்று போர்கள் மற்றும் குற்றங்களை சேர்த்து உலக சராசரி வெறும் 1.5% மட்டுமே. 20ஆம் நூற்றாண்டில் வெறும் 5% மரணங்களே மனித வன்முறையால் விளைந்தன. இத்தனைக்கும் அந்த நூற்றாண்டில்தான் வரலாற்றில் மிக கொடூரமான போர்களும் மிகப்பெரிய அளவிலான இனப்படுகொலைகளும் நிகழ்ந்தன. இதை ஓர் அளவுகோலாக வைத்துக் கொண்டால் பண்டைய டான்யூப் பள்ளத்தாக்கு 20ஆம் நூற்றாண்டின் அளவுக்கு வன்முறையானதாக இருந்தது என்று கூறுவது பொருத்தமானதாக தோன்றும். டான்யூப் பகுதியைச் சேர்ந்த 18 பேரின் எலும்புக்கூடுகளிலும் வன்முறைக்கான அடையாளங்கள் இருந்த பொழுதிலும் அவர்கள் எல்லோருமே உண்மையில் வன்முறையால் இறக்கவில்லை என்றும் அவர்களில் சிலருக்கு காயங்கள் மட்டுமே ஏற்பட்டன என்றும் வாதிடப்படக்கூடும். ஆனால் மென்மையான திசுக்களுக்கு நேர்ந்த தாக்குதலாலும் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுதல், பட்டினி போன்ற போரின் மறைமுகமான பின்விளைவுகளாலும் ஏற்பட்ட மரணங்கள் இதை ஈடுகட்டுகின்றன. டான்யூப் பள்ளத்தாக்கில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட மனச்சோர்வூட்டும் உண்மைகளைப் போல பிற பகுதிகளில் இருந்தும் மனச்சோர்வு ஊட்டும் உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. சூடான் நாட்டில் உள்ள ஜெபல் ஹபாபா என்னும் தொல்பொருள் ஆய்வு பகுதியில் 12,000 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஒரு கல்லறை தோட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 59 எலும்புக்கூடுகள் இருந்தன. அவற்றில் 24 எலும்புக்கூடுகளில் அம்பு முனைகளும் ஈட்டி முனைகளும் ஆழமாக ஊடுருவியிருந்தன. அதாவது 40% எலும்புக்கூடுகள் வன்முறையை வெளிப்படுத்தின.
ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டில் 12 காயங்கள் தென்பட்டன. ஜெர்மனியில் உள்ள பவேரியா மாநிலத்தில் அமைந்த ஆஃப்னெட் குகையில் 38 வேட்டையாடிகளின் எலும்புக்கூடுகளை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆவர். அவர்கள் 2 பிணக்கழிகளுக்குள் எரியப்பட்டிருந்தனர். கைக்குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட அவற்றில் பாதி எலும்புக்கூடுகள் உருட்டுக்கட்டைகள், கத்திகள் போன்ற மனித ஆயுதங்களால் தாக்கப்பட்டதற்கான தெளிவான அடையாளங்களை கொண்டிருந்தன. வளர்ந்த ஆண்களுக்கு சொந்தமான ஒரு சில எலும்புக்கூடுகளில் கொடூரமான வன்முறை தாக்குதலின் அடையாளங்கள் இருந்தன. மொத்தத்தில் ஒட்டுமொத்த வேட்டையாடி குழு ஒன்று ஆஃப்நெட்டில் படுகொலை செய்யப்பட்டிருந்தது. பண்டைய வேட்டையாடிகளின் உலகத்தை எது சிறப்பாக பிரதிபலிக்கிறது? இஸ்ரேலிலும் போர்ச்சுகலிலும் கண்டெடுக்கப்பட்ட அமைதியான எலும்புக்கூடுகளா, அல்லது ஜெபல் ஹஃபாஃபா மற்றும் ஆஃப்நெட்டின் கசாப்பு கூடங்களா? இரண்டுமே அல்ல. வேட்டையாடிகள் பல்வேறு மதங்களையும் சமூக கட்டமைப்புகளையும் கொண்டிருந்தது போல பல்வேறு அளவிலான வன்முறையையும் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றனர். சில பகுதிகளும் சில காலகட்டங்களும் அமைதியை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது, மற்றவை முரட்டுத்தனமான சண்டைகளால் சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தன. மௌனத்திரை. பண்டைய வேட்டையாடிகளின் வாழ்க்கை பற்றிய ஒட்டுமொத்த படத்தை மீண்டும் உருவாக்குவது கடினம் என்பது ஒரு புறம் இருக்க, அதில் இடம்பெற்றிருந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் மீட்டெடுக்கப்பட முடியாதவையாக இருக்கின்றன. நியாண்டர்தால் மனிதர்கள் குடியிருந்த ஒரு பள்ளத்தாக்கிற்குள் ஒரு சேப்பியன்ஸ் குழு நுழைந்த பொழுது, அதை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் ஒரு பெரிய வரலாற்று நாடகம் அரங்கேறியிருக்கும். துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு இடையே நடைபெற்ற சண்டைகளில் ஒரு சில புதைப்படிம எலும்புகளையும் ஒரு சில கற்கருவிகளையும் தவிர வேறு எதுவும் தப்பிப்பளித்திருக்க வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த எஞ்சிய பொருட்களில் இருந்து மனித உடற்கூறு, மனித தொழில்நுட்பம், மனித உளவு பழக்க வழக்கங்கள், மனித சமூக கட்டமைப்பு ஆகியவற்றை பற்றிய தகவல்களை நம்மால் பெற முடியக்கூடும். ஆனால் அன்றைய சேப்பியன்ஸ் குழுக்களுக்கு இடையேயான அரசியல் கூட்டை பற்றியும், அந்த அரசியல் கூட்டை ஆசீர்வதித்த இறந்து போன அவர்களுடைய ஆவிகளை பற்றியும், அந்த ஆவிகளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உள்ளூர் மாதிரிகளுக்கு ரகசியமாக கொடுக்கப்பட்ட தந்தங்களில் இருந்து செய்யப்பட்ட மணிகளை பற்றியும் எந்த தகவலையும் நம்மால் பெற முடியாது. இந்த மௌனத்திரை நூறாயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்றை மூடி மறைக்கிறது. அந்த நீண்ட காலகட்டங்கள் ஏராளமான போர்களையும் புரட்சிகளையும், பரவசமூட்டக்கூடிய மத இயக்கங்களையும், ஆழமான தத்துவ கோட்பாடுகளையும், ஒப்பு உயர்வற்ற கலை படைப்புகளையும் பார்த்திருக்கக்கூடும். வேட்டையாடிகளில் லக்சம்பர்க் நாட்டின் பாதி அளவு கொண்ட பேரரசுகளை ஆண்ட வீரமிக்க நெப்போலியன்கள் இருந்திருக்கக்கூடும். சிம்பானி இசைக்குழு எதுவும் இல்லாத, ஆனால் தங்களுடைய மூங்கில் புல்லாங்குழல் ஒளியால் மக்களிடம் ஆனந்த கண்ணீரை வரவழைத்த திறமை வாய்ந்த பித்தோவான்கள் இருந்திருக்கக்கூடும். உலகளாவிய படைப்பு கடவுள் ஒருவரை பற்றி பேசாமல் உள்ளூர் கருவாளி மரம் ஒன்றின் பேச்சை வெளிப்படுத்திய வசீகரமான மதகுருமார்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இவையெல்லாம் வெறும் ஊகங்கள்தான். மௌனத்திரை மிகவும் கடினமானதாக இருப்பதால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும் என்று நம்மால் உறுதியாக கூறக்கூட முடியவில்லை. அப்படி இருக்கையில் அவற்றை விரிவாக விவரிப்பதை பற்றி நம்மால் எப்படி நினைத்து பார்க்க முடியும்? எந்த கேள்விகளுக்கு தங்களால் விடையளிக்க முடியும் என்று அறிஞர்கள் நினைக்கின்றனரோ அந்த கேள்விகளை மட்டுமே அவர்கள் கேட்கின்றனர். புதிய ஆராய்ச்சி கருவிகளை நாம் கண்டுபிடித்தால் ஒழிய பண்டைய வேட்டையாடிகள் எதை நம்பினர் அல்லது அவர்கள் எந்த மாதிரியான அரசியல் நாடகங்களை அரங்கேற்றினர் என்பது நமக்கு ஒருபோதும் தெரிய வராது. ஆனாலும் விடைகள் இல்லாத கேள்விகளை கேட்க வேண்டியது இன்றியமையாதது. நாம் அக்கேள்விகளை கேட்காவிட்டால் 60,000 இருந்து 70,000 ஆண்டுகால மனித வரலாற்றை தூக்கி எறிய நாம் முற்படக்கூடும். அந்த காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் குறிப்பிடத்தக்க எதையும் செய்யவில்லை என்ற சாக்குப்போக்கை நாம் அதற்கு கூறக்கூடும். ஆனால் அவர்கள் ஏராளமான முக்கியமான விஷயங்களை செய்தனர் என்பதுதான் உண்மை. குறிப்பாக நம்மில் பெரும்பாலானோர் உணர்ந்து உள்ளதை விட அதிகமாக அவர்கள் நம்மை சூழ்ந்துள்ள உலகை செதுக்கி வடிவமைத்தனர். சைபீரிய துந்தரா பகுதி, மத்திய ஆஸ்திரேலியாவின் பாலைவனங்கள், அமேசான் மலைக்காடுகள் ஆகியவற்றில் நடைபயணம் மேற்கொள்ளும் மக்கள் மனித வாசனை பட்டிராத மாசற்ற நிலப்பகுதிகளுக்குள் தாங்கள் நுழைந்து உள்ளதாக நம்புகின்றனர். ஆனால் அது ஒரு மாயை. நமக்கு முன்பாக வேட்டையாடிகள் அங்கு இருந்திருந்தனர். மிக அடர்த்தியான காடுகளிலும் ஆள் அரவமற்ற ஒதுக்குப்புறமான பகுதிகளிலும் கூட அவர்கள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை செய்தனர். முதல் வேளாண் கிராமம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே வேட்டையாடிகள் எப்படி நம்முடைய புவியின் சூழலியலை முற்றிலுமாக மறுவடிவமைப்பு செய்தனர் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நாடோடிகளாக தெரிந்து கொண்டிருந்த கதை சொல்லிகளான சேப்பியன்ஸ் குழுக்கள் தான் விலங்கு உலகத்தின் படைப்புகளிலேயே மிகவும் முக்கியமான, அதே சமயம் மிகவும் அழிவுபூர்வமான சக்தியாகும். வாஸ்கா குகையில் உள்ள ஓர் ஓவியம். சுமார் 15,000 இருந்து 20,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் இது. இதில் நாம் துல்லியமாக எதை பார்க்கிறோம்? இந்த ஓவியத்தின் பொருள் என்ன?
ஒரு பறவையின் தலையையும் ஒரு விரைப்பான ஆண்குறியையும் கொண்ட ஒரு மனிதனையும் காட்டெருது ஒன்று அவனை கொல்லுவதையும் நாம் பார்க்கிறோம் என்றும், அவனுக்கு கீழே இருக்கின்ற இன்னொரு பறவை அவன் இறக்கும் கணத்தில் அவனுடைய உடலில் இருந்து விடுவிக்கப்படுகின்ற ஆன்மாவை சித்தரிக்கிறது என்றும் சிலர் கூறுகின்றனர். அப்படியானால் இக்காட்சி ஒரு சாதாரணமான வேட்டை நிற விபத்தை சித்தரிக்கவில்லை. மாறாக இவ்வுலகில் இருந்து அடுத்த உலகிற்கான பயணத்தை அது சித்தரிக்கிறது என்றும் பொருள் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய அனுமானங்கள் உண்மையானவையா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு எந்த வழியும் இல்லை. இது பண்டைய வேட்டையாடிகளின் நம்பிக்கைகளை பற்றி மிக குறைவாகவும், நவீன அறிஞர்களின் முன்கருத்துக்களை பற்றி மிக அதிகமாகவும் வெளிப்படுத்துகின்ற ஒரு ரோஷாக் சோதனையாகும். அர்ஜென்டினாவில் உள்ள கைகள் குகையில் சுமார் 9,000 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாடிகள் இந்த கைப்பதிவுகளை உருவாக்கியிருக்கின்றனர். நெடும் காலத்திற்கு முன்பு இறந்துவிட்ட இந்த கைகள் பாறைக்குள் இருந்து வெளியே நம்மை நோக்கி நீளுவதைப் போல தோன்றுகின்றன. பண்டைய வேட்டையாடிகளின் உலகத்தைச் சேர்ந்த மிகவும் நெகிழ்வூட்டும் புராதன பொருட்களில் இதுவும் ஒன்று. பாகம் 3 நிறைவுற்றது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், மனித குலத்தின் சுருக்கமான வரலாற்று பயணம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழ. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.